அத்தியாயம் 22. ஒரு கற்சிலையின் இதயம். ஒரு விசுவாசமுள்ள இந்து மனைவியான நான் என் கணவரை பற்றி புகார் செய்ய விரும்பவில்லை. ஆனால் அவர் தன் லௌகீக போக்கிலிருந்து மாற வேண்டுமென நான் ஏங்குகிறேன். என் தியான அறையிலுள்ள மகான்களின் படங்களை பற்றி கேலி செய்வதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். என் அருமை தம்பியே, நீ அவருக்கு உதவ முடியும் என எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. நீ செய்வாயா? என் மூத்த சகோதரி ரோமா என்னை கெஞ்சியவாறு நோக்கினாள். கிரீஷ் வித்யாரத்னா சந்திலுள்ள அவளுடைய கல்கத்தா வீட்டிற்கு நான் சிறிது நேரம் சென்றிருந்தேன். அவள் ஓர் ஆழ்ந்த ஆன்மீக விளைவை என் இளமை பருவத்து வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருந்ததனாலும், குடும்ப வட்டாரத்தில் தாயாரின் மரணத்தினால் ஏற்பட்ட வெறுமையை அன்பான முறையில் நிரப்புவதற்கு முயன்றதாலும் அவளுடைய முறையீடு என்னை தொட்டது. அன்பான அக்கா, என்னால் முடிந்ததை நான் அவசியம் செய்வேன். சாதாரணமாக எப்போதும் சாந்தமாகவும் உற்சாகமாகவும் தோன்றும் அவளது முகபாவம் வழக்கத்திற்கு மாறாக கவலையை தெளிவாக காட்டியதால் அவளை உற்சாகப்படுத்தும் ஆவலில் நான் புன்சிரிப்புடனேயே இதை கூறினேன். ரோமாவும் நானும் சிறிது நேரம் மௌனமாக எங்களுக்கு வழிகாட்டுதல் வேண்டி பிரார்த்தனை செய்தோம். 1 வருடம் முன்பாக என் சகோதரி அவளுக்கு கிரியா யோக முறையை உபதேசிக்கும்படி என்னை வேண்டினாள். அதில் அவள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்து கொண்டிருந்தாள். என்னை ஓர் உள்ளுணர்வு பற்றியது. நான் நாளைக்கு தட்சிணேஸ்வரம் காளி கோவிலுக்கு செல்லப் போகிறேன். தயவு செய்து என்னுடன் வா. உன் கணவரையும் நம்முடன் வரும்படி இசையச் செய். அந்த தெய்வீகமான சூழ்நிலையில் அன்னை பராசக்தி அவர் இதயத்தை தொடுவாள். ஆனால் நாம் அவரை அழைத்துச் செல்லும் நோக்கத்தை அவரிடம் தெரிவிக்காதே என்றேன் நான். என் சகோதரி நம்பிக்கையுடன் ஒப்புக்கொண்டாள். மறுநாள் அதிகாலையில் ரோமாவும் அவளுடைய கணவரும் பிரயாணத்திற்கு தயாராயிருப்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். எங்கள் குதிரை வண்டி அப்பர் சர்க்குலர் ரோடில் கடகடத்து தட்சிணேஸ்வரத்தை நோக்கிச் சென்று கொண்டிருந்த பொழுது என் அத்தான் சதீஷ் சந்திர போஸ் குருமார்களின் தகுதியை கேலி செய்து மகிழ்ந்து கொண்டிருந்தார். ரோமா மௌனமாக அழுது கொண்டிருந்ததை நான் கண்டேன். அக்கா, உற்சாகமாயிரு, நான் ரகசியமாக கூறினேன். உன் கணவருடைய கேலி பேச்சுகளை நாம் மதிக்கிறோம் என்ற திருப்தியை அவருக்கு கொடுக்காதே. முகுந்தா, ஒரு தகுதியும் இல்லாத மோசடிக்காரர்களை நீ எப்படித்தான் மதிக்கிறாயோ? ஒரு சாதுவின் தோற்றமே அருவருப்பாக இருக்கிறதே. ஒன்று அவர் ஓர் எலும்புக்கூடு போல ஒல்லியாக இருக்கிறார், அல்லது ஒரு யானையைப் போல புனிதமில்லாத அளவு பருமனாக இருக்கிறார் என்று சதீஷ் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் குலுங்க குலுங்க சிரித்தேன். என்னுடைய இந்த செய்கை சதீஷை கோபமூட்டியது. ஒரு சிடுசிடுப்பான மௌனத்தில் ஆழ்ந்தார். எங்கள் வண்டி தட்சிணேஸ்வரம் ஆலய எல்லைக்குள் நுழைந்த போது அவர் கிண்டலாக சிரித்தார். இந்த பயணம் என்னை திருத்துவதற்காக போடப்பட்ட திட்டம் போலும். நான் பதில் கூறாமல் திரும்பி விலகியதும் அவர் என் கையை பிடித்தார். இளந்துறவி அவர்களே, நமது மதிய உணவிற்கு கோவில் அதிகாரிகளிடம் சொல்லி தகுந்த ஏற்பாடு செய்து வைக்க மறந்துவிடாதீர்கள் என்றார் அவர். கோயில் புரோகிதர்களிடம் சதீஷ் நேரடியாக பேச்சு வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. நான் இப்பொழுது தியானம் செய்யப் போகிறேன். உங்கள் மதிய சாப்பாட்டை பற்றி கவலைப்படாதீர்கள், அதை தெய்வீக அன்னை கவனித்துக் கொள்வாள். நான் சுருக்கென்று பதில் கூறினேன். எந்த ஒரு விஷயமும் தெய்வீக அன்னை எனக்காக செய்வாள் என நான் நம்பவில்லை. ஆனால் என் சாப்பாட்டிற்கு நீதான் பொறுப்பு. சதீஷின் குரல் பயமுறுத்துவதாக இருந்தது. காளியின் பெரிய கோயிலின் முன்னால் இருக்கும் முற்றத்தை நோக்கி நான் தனியாகச் சென்றேன். ஒரு தூணின் அருகில் நிழல் படர்ந்த இடமாக பார்த்து பத்மாசனமிட்டு அமர்ந்தேன். அப்பொழுது காலை மணி 7 தான் என்றாலும் வெகு சீக்கிரத்தில் காலை வெயில் தாங்க முடியாததாகிவிடும். நான் இறை உணர்வில் மூழ்கியதும் உலகம் மறைந்தது. காளி மாதாவிடத்தில் என் மனம் ஒன்றியது. தட்சிணேஸ்வரத்தின் இதே கோயிலில் அவள் சிலை மிக பெரிய மகான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரால் விசேஷ பக்தியுடன் ஆராதிக்கப்பட்ட ஒன்று. கதறி கூப்பிட்ட அவருடைய குரலுக்கு அந்த கச்சிலையாள் அடிக்கடி உயிருள்ள ஜீவனாக வந்து அவருடன் உரையாடியிருக்கிறாள். நான் பிரார்த்தித்தேன்.
கல்லாகத் தோன்றும் மௌனத்தாயே, உன் பிரிய பக்தன் ராமகிருஷ்ணரின் பிரார்த்தனைக்கு செவிமடுத்து நீ ஜீவனுள்ளவளாக ஆனாய். அழுது புலம்பும் உன்னுடைய இப்பிள்ளையின் ஏக்கத்தை நீ ஏன் செவிமடுக்க மறுக்கிறாய்? என் பேரார்வம் ஒரு தெய்வீக அமைதியுடன் எல்லையற்று விரிந்தது. இருப்பினும் 5 மணி நேரம் ஆன பின்பும் நான் என் உள்மனத்துள் உருவகப்படுத்திக் கொண்ட அம்பாளிடமிருந்து எந்த பதிலும் இல்லாததால் எனக்கு கொஞ்சம் மனத்தளர்வு ஏற்பட்டது. சில சமயம் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதில் தாமதமாவது கடவுளின் சோதனையால் தான். ஆனால் உறுதியான பக்தனுக்கு அவன் பிரியமாக கொள்கிற எந்த வடிவிலும் அவர் கடைசியாக தோன்றுகிறார். இறைப்பற்றுள்ள ஒரு கிறிஸ்துவன் இயேசுவை காண்பான். ஓர் இந்து கிருஷ்ணனை அல்லது அன்னை காளியை காண்பான். அல்லது அவன் அருவ வழிபாடு செய்பவனாயின் விரியும் ஒளியை காண்பான். நான் விருப்பமே இல்லாமல் கண்களை திறந்தேன். மதிய நேரத்தில் மூடும் வழக்கப்படி ஒரு புரோகிதர் கோயில் கதவுகளை மூடிக்கொண்டிருந்தார். நான் முன்வாயிலில் தனிமையில் இருந்த என் இடத்தை விட்டு எழுந்து முற்றத்தில் இறங்கினேன். உச்சி வெயிலில் அதன் கருங்கல் தரை தகித்துக் கொண்டிருந்தது. என் வெறும் பாதங்கள் கொப்பளித்து வேதனையை தந்தன. தாயே பராசக்தி, நான் மௌனமாக முறையிட்டேன். எனக்கு நீ தரிசனம் தரவில்லை. இப்போது நீ இக்கோயிலில் மூடிய கதவுகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு விட்டாய். நான் என் அத்தானுக்காக உன்னிடம் இன்று ஒரு விசேஷ பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றிருந்தேன். நான் மனத்திற்குள் செய்து கொண்ட விண்ணப்பம் உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதலில் ஓர் ஆனந்தமான குளிர்ந்த அலை என் முதுகிலும் கால்கள் அடியிலும் இறங்கி எல்லா அசௌகரியத்தையும் நீக்கியது. பிறகு நான் அதிசயிக்கும்படி அக்கோயில் மிக விரிந்து பறந்தது. அதன் பெரிய கதவு மெல்ல திறந்த வண்ணம் காளி அன்னையின் உருவத்தை காட்டியது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிலை உயிர் தோற்றம் கொண்டு புன்சிரிப்பு சிரித்தவாறு என்னை வாழ்த்துவது போன்று தலையசைத்தது. வர்ணிக்க முடியாத ஆனந்தத்தில் என் உடலெல்லாம் புல்லரிக்கச் செய்தது. ஒரு மாய பீச்சாங்குழலால் இழுக்கப்பட்டது போல் என் சுவாச கோசங்களிலிருந்து மூச்சு வெளியே இழுக்கப்பட்டது. என் உடல் அசைவற்றிருந்த போதிலும் உணர்ச்சி இல்லாமல் இல்லை. பிறகு என் உணர்வு ஒரு பரவச நிலையில் விரியத் தொடங்கியது. என் இடப்பக்கத்தில் கங்கை நதியில் பல மைல்கள் வரை என்னால் தெளிவாக காண முடிந்தது. கோயிலுக்கு அப்பாலும் தட்சிணேஸ்வரத்தின் சுற்றுப்புற பிரதேசங்கள் முழுவதையும் காண முடிந்தது. எல்லா கட்டிடங்களின் சுவர்களும் ஊடுருவி தெரியும்படி மின்னின. அவைகளின் மூலமாக ஜனங்கள் வெகு தொலைவில் இங்குமங்குமாக நடப்பதை காண முடிந்தது. நான் மூச்சற்று இருந்தாலும், என் உடல் அதிசயமான முறையில் அமைதியுற்று இருந்தாலும், நான் என் கைகால்களை நன்கு அசைக்க முடிந்தது. பல நிமிடங்களுக்கு கண்களை மூடி திறந்து பரிசோதனை செய்து பார்த்தேன். இரு நிலைகளிலும் என்னால் தட்சிணேஸ்வரத்தின் பரந்த காட்சி முழுவதையும் தெளிவாக காண முடிந்தது. ஞான பார்வை எக்ஸ்ரேவை போல் எல்லா பொருட்களையும் ஊடுருவ வல்லது. ஞானக்கண் சுற்றளவே இல்லாதவாறு எங்கும் மையமாகவே விளங்குகிறது. அம்முற்றத்தின் வெயிலில் நின்று கொண்டிருந்த போது நீர்க்குமிழி போல் நிலையில்லாத, உண்மையில் கனவென்ற உலகத்தில் மூழ்கி மனிதன் வாழ்க்கையை வீணடிக்கும் கடவுளின் தருதலை பிள்ளையாக இருப்பதை தவிர்த்த மாத்திரத்தில் அவன் ஆதி அந்தமில்லாத ஆதிக்கத்தின் பரம்பரை உரிமையை மறுபடியும் பெறுகிறான் என்பதை நான் புதிதாக உணர்ந்தேன். குறுகிய மனித தன்மையால் கட்டுப்படுத்தப்பட்ட மனிதன் தப்பிக்க வேண்டும் என்பது அவசியமெனின், எங்கும் நிறைந்தவனின் தப்பியோடுதலுடன் வேறு எந்த தப்பியோடலையாவது ஒப்பிட முடியுமா? தட்சிணேஸ்வரத்தில் எனக்கு ஏற்பட்ட தெய்வீக அனுபவத்தில் விசேஷமாக பெரிதான அளவில் இருந்தவை கோயிலும் அன்னையின் உருவமுமே. மற்றவை அதனதன் இயல்பான பரிமாணங்களிலேயே தோன்றின. என்றாலும் ஒவ்வொன்றும் வெண்மை, நீலம் மற்றும் வானவில்லின் நிறங்களாலான மென்மையான ஒளிவட்டத்திற்குள் ஒளிர்ந்தன. என் உடல் வானவெளியால் உருவாக்கப்பட்டது போல் மிதப்பதற்கு தயாராயிருந்தது. என்னை சுற்றியுள்ள ஸ்தூலமான சூழ்நிலையை முற்றும் உணர்ந்தவாறு நான் சுற்றிலும் பார்த்து கொண்டு அப்பரவச நிலையின் தொடர்பை விடாமல் சில அடிகள் நடந்தேன். அக்கோயிலின் சுவர்களுக்கு பின்னால் ஒரு புனிதமான பில்வமர முட்கிளைகளுக்கு அடியில்
திடீரென என் அத்தானைக் கண்டேன். நான் முயற்சி செய்யாமலேயே வெகு சுலபமாக அவருடைய எண்ணங்களின் போக்கை தெளிவாக உணர முடிந்தது. தட்சிணேஸ்வரத்தின் தெய்வீக சூழ்நிலையில் அவரது மனம் கொஞ்சம் உயர்ந்திருந்தாலும் இன்னும் என்னை பற்றி தவறாகவே எண்ணியவாறிருந்தது. நான் பராசக்தியின் திவ்ய ரூபத்தை நோக்கி நேராக திரும்பினேன். அன்னை பராசக்தி, நான் துதிக்கலானேன். என் அக்காவின் கணவரை ஆன்மீக வழியில் திருப்ப மாட்டாயா? இவ்வளவு நேரம் மௌனமாக இருந்த அந்த திவ்ய உருவம் கடைசியில் பேசியது. உன் விருப்பம் நிறைவேற்றப்படும். நான் மகிழ்ச்சியுடன் சதீஷை நோக்கினேன். ஏதோ ஒரு திவ்ய சக்தி செயல்படுவது உள்மனத்திற்கு தோன்றியது போல் தரையில் உட்கார்ந்திருந்த அவர் ஆத்திரத்துடன் எழுந்தார். நான் அவர் கோயிலுக்கு பின்னால் ஓடி வருவதை பார்த்தேன். அவர் தன் முட்டியை குலுக்கியவாறு என்னை நோக்கி வந்தார். எல்லாவற்றையும் தழுவிய அக்காட்சி மறைந்தது. நான் பராசக்தியின் திவ்ய ரூபத்தை காண முடியவில்லை. கோயில் அதன் ஊடுருவும் தன்மையை இழந்து அதன் சாதாரண பரிமாணங்களை மீண்டும் பெற்றது. மறுபடியும் என் உடல் அக்கடுமையான வெயிலில் பதங்கியது. நான் முன்வாசலில் நிழலிற்கு குதித்தோடினேன். சதீஷும் கோபத்துடன் என்னை தொடர்ந்தார். நான் என் கடிகாரத்தை நோக்கினேன். மணி 1 இருந்தது. அந்த தெய்வீக காட்சி 1 மணி நேரம் நீடித்திருந்தது. முட்டாள் பயலே, என் அத்தான் கத்தினார். கால்களை குறுக்காகவும் கண்களை கோணலாகவும் வைத்துக் கொண்டு அங்கு நீ மணிக்கணக்கில் உட்கார்ந்து கொண்டிருந்தாய். நான் உன்னை கவனித்துக் கொண்டு முன்னும் பின்னுமாக அலைந்து கொண்டிருந்தேன். நம் சாப்பாடு எங்கே? கோயிலும் இப்போது மூடியாகிவிட்டது. நம்மை பற்றி கோயில் அதிகாரிகளிடம் நீ சொல்லி வைக்க தவறிவிட்டாய். நம் மதிய சாப்பாட்டிற்கு ஏற்பாடு செய்ய மிகவும் நேரமாகிவிட்டது. பராசக்தியின் முன்னிலையில் நான் அடைந்த பரவச நிலை இன்னும் என்னுள் நீடித்திருந்தது. நான், அன்னை பராசக்தி நமக்கு உணவளிப்பாள் என கூறினேன். முதலும் கடைசியுமாக சொல்லுகிறேன், சதீஷ் சத்தம் போட்டார். முன்னேற்பாடு எதுவுமில்லாமல் உன் அன்னை பராசக்தி நமக்கு இங்கு உணவளிக்கிறாளா என்று நான் பார்க்கிறேன். அவர் சொல்லி முடிக்க கூட இல்லை. கோயில் புரோகிதர் ஒருவர் முற்றத்தை கடந்து எங்களுடன் சேர்ந்து கொண்டார். மகனே, அவர் என்னை நோக்கி கூறினார், நீ தியானத்தில் இருக்கும் பொழுது உன் முகத்தில் திவ்ய தேஜஸை கவனித்தேன். காலையில் உங்கள் குழு வந்ததையும் கண்டேன். உங்களுக்கு வேண்டிய அளவு மதிய உணவை தனியாக எடுத்து வைக்க வேண்டும் என்று எனக்கு விருப்பம் ஏற்பட்டது. முன்பே கோரிக்கை செய்யாதவர்களுக்கு ஆகாரம் அளிப்பது கோயிலின் சட்டத்திற்கு எதிரானது. ஆனால் உன் விஷயத்தில் நான் அதை தளர்த்திவிட்டேன். நான் அவருக்கு நன்றி கூறிவிட்டு நேராக சதீஷின் கண்களை நோக்கினேன். அவர் உணர்ச்சி கொந்தளிக்க தம் பார்வையை மௌனமான வருத்தத்துடன் தாழ்த்திக் கொண்டார். எங்களுக்கு பிரமாதமான விருந்து, பருவமில்லாத காலத்திய மாம்பழங்கள் உட்பட பரிமாறப்பட்ட பொழுது என் அத்தானுக்கு பசி மிக குறைவாக இருந்தது என்பதை நான் கவனித்தேன். அவர் எண்ணமென்ற கடலில் மூழ்கி குழப்பமடைந்திருந்தார். நாங்கள் கல்கத்தாவிற்கு திரும்பும் பயணத்தில் சதீஷ் மென்மையான பாவத்துடன் அவ்வப்பொழுது என்னை கெஞ்சிய பார்வையுடன் பார்த்தார். ஆனால் சதீஷுடைய சவாலுக்கு விடையளிக்கும் விதத்தில் புரோகிதர் எங்களை சாப்பிட அழைத்த மறுகணத்திலிருந்து அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அடுத்த பிற்பகல் நான் என் சகோதரி வீட்டிற்கு சென்றேன். அவள் பிரியத்துடன் என்னை வரவேற்றாள். அருமை தம்பி, அவள் ஆனந்த கண்ணீருடன் கூறினாள். என்ன அற்புதம்! நேற்று மாலை என் கணவர் என் முன் வெளிப்படையாகவே அழுதார். அன்புள்ள தேவி, உன் சகோதரனின் இந்த சீர்திருத்த திட்டம் ஒரு பெரிய மாறுதலை செய்தது குறித்து நான் சொல்லனா மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உனக்கு செய்த அநியாயங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் செய்யப் போகிறேன். இன்றிரவிலிருந்து நம் பெரிய படுக்கை அறையை பிரார்த்தனை செய்ய மட்டுமே உபயோகிப்போம். உன் சிறிய தியான அறை நம் படுக்கை அறையாக மாற்றப்படும். உன் சகோதரனை கேலி செய்தேனே என்று நான் உண்மையாகவே வருத்தப்படுகிறேன். நான் வெட்கக்கேடான முறையில் நடந்து கொண்டதற்காக நான் ஆன்மீக வழியில் முன்னேறும் வரையில் முகுந்தனிடம் பேசாமல் இருந்து என்னை தண்டித்துக் கொள்ளப் போகிறேன். இப்போதிலிருந்து தீவிரமாக தெய்வீக அன்னையை நாடுவேன். என்றாவது நான் அவளை நிச்சயம் கண்டே தீர வேண்டும் என்றார். பல வருடங்களுக்கு பிறகு 1936
நான் டில்லியில் சதீஷை காணச் சென்றிருந்தேன். அவர் ஆத்ம சாதனையில் வெகு தூரம் முன்னேறி அன்னை பராசக்தியின் தரிசனத்தின் அருளும் பெற்றிருந்ததைக் கண்டு நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். நான் அவருடன் தங்கியிருந்த பொழுது ஒவ்வொரு இரவின் பெரும் பாகத்தை அவர் ரகசியமாக ஆழ்ந்த தியானத்தில் கழிப்பதைக் கண்டேன். ஆனாலும் அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார். மேலும் பகலில் காரியாலயத்தில் வேலையிலும் ஈடுபட்டிருந்தார். என் அத்தானுடைய வாழ்நாள் இனி அதிகமில்லை என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. ரோமா என் மனதை புரிந்து கொண்டு விட்டாள். அருமை தம்பி, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். என் கணவர் உடல் நலமில்லாமல் இருக்கிறார். ஆனாலும் ஓர் இந்து பத்தினியைப் போன்று நான் தான் முதலில் இறப்பேன். இதை நீ தெரிந்து கொள். அதற்கு அதிக காலம் ஆகாது என்றாள். அவளுடைய தீய நிமித்த சொற்களை கேட்டு நான் திடுக்கிட்டேன். எனினும் அதன் கடும் உண்மை எனக்கு புரிந்தே இருந்தது. அவளுடைய முன்னறிவிப்பின்படியே 18 மாதங்கள் கழித்து என் சகோதரி இறந்த பொழுது நான் அமெரிக்காவில் இருந்தேன். என் கடைசி தம்பி விஷ்ணு பிறகு எனக்கு விவரங்களை கூறினான். ரோமாவின் மரணத்தின் போது அவளும் சதீஷும் கல்கத்தாவில் இருந்தார்கள். விஷ்ணு கூறினான். அன்று காலை அவள் மணப்பெண்ணைப் போல பிரமாதமாக உடையணிந்திருந்தாள். என்ன இன்று விசேஷ அலங்காரம்? சதீஷ் விசாரித்தார். உலகில் இன்றுதான் நான் உங்களுக்கு கடைசியாக சேவை செய்யும் நாள், ரோமா பதிலளித்தாள். சிறிது நேரம் கழித்து அவளுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அவளுடைய மகன் அவசரமாக மருத்துவ உதவிக்காக புறப்பட்ட பொழுது அவள் கூறினாள், மகனே, என்னை விட்டு போகாதே. அதனால் ஒன்றும் பிரயோஜனமில்லை. டாக்டர் வருவதற்குள் நான் போய்விட்டிருப்பேன். 10 நிமிடங்களுக்கு பிறகு பக்தியுடன் தன் கணவரின் பாதங்களை பற்றியவாறு ரோமா முழு நினைவுடன் மகிழ்ச்சியாக தன் உயிரை எந்த உபாதையும் இல்லாமல் விட்டாள். தன் மனைவியின் மரணத்திற்கு பிறகு சதீஷ் மிகவும் தனிமையடைந்து விட்டார். விஷ்ணு தொடர்ந்தான். ஒரு நாள் நானும் அவருமாக சிரித்துக் கொண்டிருக்கும் ரோமாவின் படத்தை பார்த்துக் கொண்டிருந்தோம். நீ ஏன் சிரிக்கிறாய்? சதீஷ் திடீரென்று அவர் மனைவி அங்கு இருப்பது போன்று கூவினார். எனக்கு முன் போவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டதில் நீ சாமர்த்தியமாக இருந்தாய் என நீ நினைக்கிறாய். நீ என்னிடமிருந்து வெகுநாள் தனித்திருக்க முடியாதென்பதை நிரூபிக்கிறேன். சீக்கிரமே நான் உன்னுடன் சேர்ந்து கொள்வேன். இந்த சமயம் சதீஷ் உடல்நிலை முழுவதும் தேறி அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தார். ஆயினும் அந்த போட்டோவின் முன்பு அவருடைய அதிசயமான குறிப்புரைக்கு பின் சீக்கிரமே வெளிப்படையான காரணம் இன்றியே அவர் மரணமடைந்தார். இவ்வாறு தீர்க்க தரிசனமாக எனது அன்பிற்குரிய சகோதரி ரோமாவும் சாதாரண உலகப்பற்றுள்ள மனிதனாக இருந்து தட்சிணேஸ்வரத்தில் மௌனமான யோகியாக உருமாற்றம் செய்ய பெற்ற அவளது கணவர் சதீஷும் உயிர் துறந்தனர். அத்தியாயம் 23. நான் பல்கலைக்கழக பட்டம் பெறுகிறேன். தத்துவ சாஸ்திரத்தில் உன் பாடப்புத்தக பயிற்சிகளை நீ அலட்சியம் செய்கிறாய். நீ தேர்வுகளில் தேர்வதற்கு உழைப்பற்ற உள்ளுணர்வை நம்பி இருக்கிறாய் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நீ உன்னை மேலும் முறையான கல்வி பயிற்சியில் ஈடுபடுத்திக் கொள்ளாவிடில் நான் உன்னை இந்த தேர்வில் தேரவிடப் போவதில்லை. செராம்பூர் கல்லூரி பேராசிரியர் DC கோஷால் எனக்கு கடுமையாக உபதேசித்துக் கொண்டிருந்தார். அவருடைய கடைசி வகுப்பறை எழுத்துத் தேர்வில் தேராவிட்டால் இறுதித் தேர்வுகளை எழுத நான் தகுதி அற்றவனாகி விடுவேன். இவை செராம்பூர் கல்லூரியை தன்னுடன் இணைந்த கிளைக்கல்லூரிகளில் ஒன்றாக கருதும் கல்கத்தா பல்கலைக்கழகத்தால் இயற்றப்பட்ட சட்ட திட்டங்களாகும். இந்திய பல்கலைக்கழகங்களில் AB என்னும் பட்டப்படிப்பில் தேராவிட்டால் அந்த மாணவன் மறுபடியும் எல்லா பாடங்களிலும் அடுத்த ஆண்டு தேர்வு எழுத வேண்டும். செராம்பூர் கல்லூரியில் எல்லா ஆசிரியர்களும் என்னை அன்பாகவே நடத்தினார்கள். எனினும் அதில் ஒரு சிறு கேலி இல்லாமல் இல்லை. முகுந்தன் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே இறை போதையில் இருக்கிறான். இம்மாதிரி என்னை கணக்கிட்ட பிறகு அவர்கள் வகுப்பறையில் கேள்விகளுக்கு பதில் கூற முயற்சிக்கும் தர்ம சங்கடத்தில் என்னை ஆழ்த்துவதில்லை. AB தேர்வு எழுதுபவர்களின் பட்டியலில் இருந்து என்னை நீக்கிவிட அவர்கள் இறுதி எழுத்து தேர்வுகளையே நம்பியிருந்தனர். என்னை பற்றிய என் சக மாணவர்களின் தீர்ப்பு
அவர்கள் என்னை பைத்தியக்கார துறவி என்று கேலி பெயரிட்டு அழைத்ததில் வெளிப்பட்டது. தத்துவ சாஸ்திரத்தில் என்னை தேர விடுவதில்லை என்ற என் பேராசிரியர் கோஷாலின் பயமுறுத்தலை அர்த்தமற்றதாக்க நான் ஒரு சாமர்த்தியமான வழிமுறையை மேற்கொண்டேன். கடைசி தேர்வு முடிவுகள் பகிரங்கமாக அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் நான் என் சக மாணவன் ஒருவனை பேராசிரியரின் அறைக்குள் என்னுடன் வரும்படி அழைத்தேன். என்னுடன் வா, எனக்கு ஒரு சாட்சி வேண்டும் என்றேன் அவனிடம். பேராசிரியரை நான் தந்திரமாக வெற்றி கொள்ளாவிட்டால் எனக்கு ஏமாற்றமாயிருக்கும். என் தேர்வுத் தாட்களுக்கு அவர் என்ன மதிப்பெண் கொடுத்திருக்கிறார் என்று அவரை கேட்டபொழுது கோஷால் தலையை ஆட்டினார். தேறியவர்களின் பட்டியலில் நீ இல்லை என்றார் வெற்றி குரலில். அவர் மேஜை மீது குவிந்திருந்த அடுக்கில் தேடினார். உன் விடைத்தாட்கள் இங்கு இல்லவே இல்லையே. பரீட்சைக்கு வராததினால் எப்படியும் நீ தேராதவன்தானே? நான் உள்ளூர சிரித்துக் கொண்டேன். ஐயா, நான் வந்திருந்தேனே. விடைத்தாள் கட்டுகளை கொஞ்சம் நானே பார்க்கட்டுமா? அந்த பேராசிரியர் திகைத்துவிட்டு அனுமதி அளித்தார். நான் சீக்கிரமே என் விடைத்தாளை கண்டுபிடித்தேன். நான் அதில் என் வருகை பதிவேடு எண்ணை தவிர வேறு எந்த அடையாளமும் குறிப்பிடாமல் முன்னெச்சரிக்கையாக தவிர்த்து விட்டிருந்தேன். என் பெயர் என்கிற சிகப்பு கொடியால் எச்சரிக்கப்படாததால் பாட புத்தகங்களிலிருந்த மேற்கோள்களுடன் அலங்காரமாக எழுதப்படாதிருந்த போதிலும் ஆசிரியர் என் விடைகளுக்கு அதிக மதிப்பெண்களே அளித்திருந்தார். என் தந்திரத்தை புரிந்து கொண்ட அவர் இப்பொழுது கர்ஜித்தார். வெறும் குருட்டு அதிர்ஷ்டம். எப்படியும் நீ நிச்சயமாக ஏபி இறுதித் தேர்வில் தேரப்போவதில்லை என்றார் நம்பிக்கையுடன். மற்ற பாடங்களில் தேர்வுகளுக்கு என் பெரிய நண்பனும் சித்தப்பா சாரதாவின் மகனுமான பிரபாஸ் சந்திர கோஷிடம் கொஞ்சம் கற்றுக்கொண்டேன். நான் முடிந்த அளவு மிக குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களுடன் கஷ்டப்பட்டு திண்டாடியவாறுதான் எனது இறுதித் தேர்வில் எல்லா பாடங்களிலும் தேறினேன். இப்பொழுது 4 வருட கல்லூரி படிப்பிற்கு பிறகு நான் ஏபி தேர்வு எழுத தகுதியுடையவனானேன். இருப்பினும் நான் அந்த சலுகையை உபயோகப்படுத்த முடியும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. ஏபி பட்டத்திற்கு கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் கடினமான கேள்வித்தாள்களுடன் ஒப்பிடுகையில் செராம்பூர் கல்லூரியின் கடைசி தேர்வுகள் குழந்தையின் விளையாட்டிற்கு ஈடானவை. ஸ்ரீ யுக்தேஸ்வரிடம் நான் அநேகமாக தினமும் போய்கொண்டிருந்ததினால் கல்லூரி கூடங்களில் நுழைவதற்கு எனக்கு சிறிது நேரமே இருந்தது. அங்கு என் வராமையை விட என் வருகையைக் கண்டே என் சக மாணவர்கள் ஆச்சரிய கூக்குரலிடுவார்கள். அநேகமாக என் தினசரி வழக்கமானது நான் காலை 9:30 மணி சுமாருக்கு சைக்கிளில் கிளம்புவதுடன் ஆரம்பமாகும். ஒரு கையில் குருவுக்கு காணிக்கையாக பந்தி மாணவர் தோட்டத்தில் இருந்த சில மலர்களை எடுத்துச் செல்வேன். என்னை பிரியத்துடன் வரவேற்று குருதேவர் மதிய உணவிற்கு என்னை அழைப்பார். நானும் உடனே அன்று கல்லூரிக்கு போகும் எண்ணத்தையே சந்தோஷத்துடன் ஒதுக்கிவிட்டு ஆர்வத்துடன் மறுபேச்சின்றி ஒப்புக்கொள்வேன். மணிக்கணக்கில் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் அறிவு செறிந்த ஒப்பு ஓமையற்ற சொற்பொழிவை கேட்பதிலோ அல்லது ஆசிரம கடமைகளில் உதவுவதிலோ நேரத்தை கழித்துவிட்டு பாதி ராத்திரியில் அரை மனத்துடன் பந்திக்கு திரும்புவேன். எப்பொழுதாவது இரவு முழுவதும் மகிழ்ச்சியுடன் அவருடன் பொழுது விடுவது கூட தெரியாமல் பேசிக்கொண்டிருந்ததும் உண்டு. ஓர் இரவு சுமார் 11 மணிக்கு பந்தி இல்லத்திற்கு திரும்ப வேண்டி நான் காலணி அணிந்து கொண்டிருந்த பொழுது குருதேவர் என்னை ஆழ்ந்த கவனத்தோடு விசாரித்தார். உன் ஏபி பரீட்சைகள் எப்பொழுது தொடங்குகின்றன? 5 நாட்களுக்கு பிறகு ஐயா. நீ அதற்கு தயாராக இருக்கிறாய் என்று நம்புகிறேன். ஒரு காலணியை கையில் தூக்கியவாறு நான் கலவரத்துடன் ஸ்தம்பித்து விட்டேன். ஐயா, நான் ஆட்சேபித்தேன். நான் கல்லூரி பேராசிரியர்களுடன் இருந்ததை விட உங்களுடன் தான் என் நாட்களை கழித்தேன் என்பது உங்களுக்கே தெரியும். அந்த கடினமான தேர்வுகளை எழுதுவதாக எப்படி நான் பாசாங்கு செய்ய முடியும்? ஸ்ரீ யுக்தேஸ்வரின் கண்கள் என் கண்களை ஊடுருவி நோக்கின. நீ எழுதத்தான் வேண்டும். அவர் குரலில் மிகுந்த கண்டிப்பு தொனித்தது. உன் தகப்பனாரும் மற்ற உறவினர்களும் நீ ஆசிரமத்திலேயே இருந்ததினால் இம்மாதிரி ஏற்பட்டதென குறை கூறுவதற்கு நாம் காரணம் கொடுக்கக்கூடாது. எப்படியும் நீ பரீட்சைகளுக்கு ஆஜராவாய் என எனக்கு வாக்குறுதி கொடு.
உன்னால் முடிந்த வரையில் அவைகளுக்கு நன்றாக பதிலளி. கட்டுப்படுத்த முடியாதபடி என் முகத்தில் கண்ணீர் வழிந்தோடியது. எனக்கு அவரது உத்தரவு நியாயமில்லாததாகவும் அவரது அக்கறை சொல்லப்போனால் காலங்கடந்ததாகவும் தோன்றியது. நீங்கள் விரும்பினால் நான் எழுதுகிறேன், நான் விசும்பலுடன் கூறினேன். ஆனால் சரியானபடி பரீட்சைக்கு தயார் செய்து கொள்வதற்கு நேரமில்லை. நான் எனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டேன். கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையாக நான் தங்கள் உபதேசங்களைத்தான் தாட்களில் நிரப்புவேன். அடுத்த நாள் எனது வழக்கமான நேரத்தில் ஆசிரமத்திற்கு சென்று மலர்ச்செண்டை வருத்தம் தோய்ந்த மனத்துடன் ஸ்ரீ யுக்தேஸ்வரிடம் அளித்தேன். என் துக்கம் நிறைந்த முகத்தைக் கண்டு அவர் சிரித்தார். முகுந்தா, அந்த ஆண்டவன் உன்னை எப்பொழுதாவது கைவிட்டிருக்கிறானா? பரீட்சையிலோ அல்லது வேறு எங்காவதோ? இல்லை ஐயா, நான் உற்சாகமாக பதிலளித்தேன். நன்றி கலந்த நினைவுகள் வெள்ளம் போல நினைவுக்கு வந்தன. நீ கல்லூரி வெற்றிகளை நாடாமல் இருப்பது உன் சோம்பேறித்தனத்தினால் அல்லவே, கடவுளை அடைவதில் உள்ள ஒரு தகிக்கும் ஆர்வம் தானே அதற்கு காரணம் என்றார் என் குருதேவர் இதமாக. சற்று மௌனத்திற்கு பிறகு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மேற்கோளாக கூறினார். 1000வது தடவையாக என் குருதேவரின் முன்னால் என் பாரங்கள் விலக்கப்பட்டதாக நான் உணர்ந்தேன். குறித்த நேரத்திற்கு முன்பாகவே எங்கள் மதிய உணவை உட்கொண்ட பிறகு அவர் என்னை பந்திக்கு திரும்பச் சொன்னார். உன் நண்பன் ரமேஷ் சந்திர தத் இன்னமும் பந்தியில் தானே வசிக்கிறான்? ஆமையா, அவனுடன் தொடர்பு கொள். உன் பரீட்சைகளில் உதவ வேண்டும் என்ற விருப்பத்தை கடவுள் அவனுக்கு அளிப்பார். நல்லதையா, ஆனால் ரமேஷ் மிக தீவிரமாக படித்துக் கொண்டிருப்பானே? எங்கள் வகுப்பில் அவன்தான் ஆனர்ஸ் மாணவன். மற்றவர்களை விட அவனுக்கு பாடங்கள் அதிகமாயிற்றே. குருதேவர் என் ஆட்சேபனைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டார். உனக்கு உதவ ரமேஷுக்கு நேரம் கிடைக்கும், இப்பொழுது நீ போய் வா என்றார். நான் பந்திக்கு சைக்கிளில் திரும்பினேன். மாணவர் விடுதியின் வளாகத்தில் நான் சந்தித்த முதல் நபர் ரமேஷ் தான். என்னவோ அவனுக்கு அலுவல்கள் இல்லாமல் நேரம் இருப்பது போன்று நான் தயக்கத்துடன் கூறிய கோரிக்கையை அவன் ஏற்றுக்கொண்டு எனக்கு உதவ ஒப்புக்கொண்டான். நிச்சயமாக, நான் அவசியம் உனக்கு உதவுகிறேன் என்றான். பல மணி நேரங்களை அன்றும் அடுத்த சில நாட்களிலும் எனது வெவ்வேறு பாடங்களை கற்பிப்பதில் செலவழித்தான். ஆங்கில இலக்கியத்தில் அநேக கேள்விகள் சைல்டு ஹெரால்டு பயணம் செய்த வழியை பற்றியதாக இருக்குமென என் மனத்தில் படுகிறது. நாம் உடனே ஒரு தேசப்பட புத்தகத்தை பார்க்க வேண்டும் என்றான் என்னிடம். நான் உடனே என் சித்தப்பா சாரதாவின் வீட்டிற்கு விரைந்து ஒரு தேசப்பட புத்தகத்தை இரவலாக வாங்கி வந்தேன். பைரனுடைய விசித்திரமான கற்பனை பயணி சென்றவிடம் எல்லாவற்றையும் ரமேஷ் எனக்கு ஐரோப்பிய தேசப்படத்தில் குறித்து கொடுத்தான். சில வகுப்பு மாணவர்கள் பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுவதை வேடிக்கை பார்க்க கூடினார்கள். பாடம் முடிந்த பிறகு அவர்களில் ஒருவன், ரமேஷ் உனக்கு தவறாக சொல்லிக் கொடுக்கிறான், வழக்கமாக 50% மட்டுமே படித்த பாடங்களிலிருந்து வரும், மற்றவை ஆசிரியர்களின் வாழ்க்கையை பற்றியதாக இருக்கும் என்றான். நான் ஆங்கில இலக்கிய பரீட்சையில் உட்கார்ந்ததும் என் பார்வை முதலாக கேள்விகளை நோக்கியவுடன் என் கண்கள் தாமாகவே நன்றி கண்ணீரை பெருக்கி என் விடைத்தாட்களை நனைத்தன. வகுப்பறையில் இருந்த அதிகாரி என் மேஜை அருகில் வந்து கனிவாக விசாரித்தார். என் குரு ரமேஷ் எனக்கு உதவுவான் என முன்பே அறிவித்திருந்தார். நான் விளக்கினேன். பாருங்கள், ரமேஷ் எனக்கு உத்தேசித்து கூறிய அதே வினாக்கள்தான் இந்த பரீட்சை தாளிலும் உள்ளன. நான் தொடர்ந்தேன். என் அதிர்ஷ்டவசமாக இந்த வருடம் ஆங்கில நூலாசிரியர்களை பற்றிய வினாக்கள் மிக குறைவாகவே உள்ளன. என்னை பொறுத்தவரையில் அவர்களது வாழ்க்கை ஆழ்ந்த மர்மத்தில்தான் மூழ்கியிருக்கிறது. நான் திரும்பிய பொழுது என் உணவு விடுதி ஒரே அமர்க்களமாக இருந்தது. ரமேஷிடம் பாடம் கேட்டதற்கு என்னை கேலி செய்த மாணவர்கள் இப்பொழுது என் காது செவிடுபடும்படி என்னை பாராட்டினார்கள். பரீட்சைகளின் அந்த வாரம் முழுவதையும் முடிந்த நேரமெல்லாம் நான் ரமேஷுடனேயே கழித்தேன்.
பேராசிரியர்களால் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எவையாக இருக்கலாம் என்று அவன் கருதியதை முறைப்படுத்தி கொடுத்தான். ஒவ்வொரு நாளும் ரமேஷின் கேள்விகள் அப்படியே அதே வார்த்தைகளில் இடம்பெறலாயின. அதிசயம் போன்று ஏதோ நிகழ்கிறது. அதனால் மறதி நிறைந்த அந்த பைத்தியக்கார துறவி பரீட்சையில் தேறுவதற்கு வாய்ப்புள்ளது போல் இருக்கிறது என்ற செய்தி கல்லூரியில் எங்கும் பரவிற்று. நான் இந்த விஷயத்தை ஒழிக்க எந்தவித முயற்சியும் செய்யவில்லை. கேள்விகள் கல்கத்தா பல்கலைக்கழகத்தால் ஏற்பாடு செய்யப்படுவதால் உள்ளூர் பேராசிரியர்களால் அக்கேள்விகளை மாற்றியமைக்க முடியாது. ஒரு நாள் காலை ஆங்கில இலக்கிய பரீட்சையை பற்றி நினைத்து கொண்டிருந்த பொழுது நான் ஒரு பெரிய தவறு செய்து விட்டதை உணர்ந்தேன். சில கேள்விகள் இரு பாகங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன, ஏ அல்லது பி மற்றும் சி அல்லது டி என்று. ஒவ்வொரு பாகத்திலும் ஒரு கேள்விக்கு மட்டும் விடையளிப்பதற்கு பதிலாக நான் முதல் பிரிவில் 2 கேள்விகளுக்கும் விடையளித்துவிட்டு இரண்டாவது பிரிவை அஜாக்கிரதையால் எழுதாமல் விட்டுவிட்டேன். எனக்கு அதிகப்படியாக அந்த விடைத்தாளில் 33 மதிப்பெண்களே கிடைக்கக்கூடும். அதாவது தேர்வு பெறுவதற்கு வேண்டிய 36 மதிப்பெண்களுக்கு 3 குறைவு. நான் குருதேவரிடம் ஓடி என் வேதனையை கொட்டினேன். ஐயா, நான் மன்னிக்க முடியாத அசட்டுத்தனமான தவறு ஒன்றை செய்துவிட்டேன். ரமேஷின் மூலமாக கிடைத்த தெய்வீக ஆசிகளுக்கு நான் அருகதையற்றவன், முழுவதும் தகுதியற்றவன். சந்தோஷமாக இரு முகுந்தா. ஸ்ரீ யுக்தேஸ்வரின் குரல் லேசாகவும் கவலையற்றதாகவும் இருந்தது. அவர் நீல ஆகாயத்தை நோக்கி சுட்டிக்காட்டினார். நீ பட்டம் பெறுவதில் தவறுவதை விட சூரிய சந்திரர்கள் இடம் மாறுவதற்கு சாத்தியக்கூறு அதிகமாக உள்ளது. நான் ஆசிரமத்தை விட்டு அகலும் பொழுது என் மனம் மிகுந்த அமைதி அடைந்திருந்தது. எனினும் கணக்கின்படி நான் தேறுவது என்பது புரிந்து கொள்ள முடியாததாயிருந்தது. நான் ஓரிரு முறை பயத்துடன் ஆகாயத்தை நோக்கினேன். பகலவன் அவனுடைய வழக்கமான பாதையில் பாதுகாப்பாக இருந்தான். நான் பந்தியை அடைந்ததும் வகுப்பு மாணவன் ஒருவன் கூறிக்கொண்டிருந்ததை செவிமடுத்தேன். ஆங்கில இலக்கியத்தில் தேறுவதற்கு வேண்டிய மதிப்பெண்களை முதலாக இவ்வருடம் குறைத்திருக்கிறார்கள் என்பதை நான் இப்பொழுதுதான் கேள்விப்பட்டேன். நான் அந்த பையனின் அறையில் நுழைந்த வேகம் அவனை திடுக்கிட வைத்தது. நான் ஆவலுடன் அவனை விசாரித்தேன். நீள்முடி துறவியே, அவன் சிரித்தவாறு கூறினான். திடீரென்று படிப்பு விஷயத்தில் ஏன் இவ்வளவு அக்கறை? கடைசி நேரத்தில் அழுது என்ன புண்ணியம்? ஆனால் தேர வேண்டிய மதிப்பெண்கள் 33 குறைக்கப்பட்டிருப்பது உண்மையே. நான் ஆனந்தமாக துள்ளி குதித்தபடியே என் அறையை அடைந்து மண்டியிட்டவாறு என் பரமபிதாவின் கணக்கு தவறாத பரிபூரணத்தை புகழ்ந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வீகத்தன்மையானது ரமேஷ் மூலமாக எனக்கு வழிகாட்டுவதை நான் தெளிவாக உணர்ந்து சிலிர்ப்படைந்தேன். வங்காள மொழி தேர்வு தொடர்பாக ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவம் நடந்தது. ஒரு நாள் காலை அப்பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுக்காமல் இருந்த ரமேஷ், நான் தேர்வு எழுத விடுதியிலிருந்து கிளம்பி பரீட்சை கூடத்திற்கு சென்று கொண்டிருந்த சமயம் என்னை கூப்பிட்டான். ரமேஷ் உன்னை கூவி அழைக்கின்றான், திரும்பாதே, நமக்கு பரீட்சைக்கு நேரமாகிவிடும். என் கூட இருந்த மாணவன் பொறுமையற்றவனாக கூறினான். நான் அவனுடைய புத்திமதியை கேட்காமல் விடுதிக்கு திரும்ப ஓடினேன். சாதாரணமாக வங்காள பரீட்சையில் நம் வங்காள பையன்கள் சுலபமாக தேறிவிடுவார்கள். ஆனால் இந்த வருடம் படிக்க வேண்டிய நூல்களை பற்றிய கேள்விகளை தொடுத்து மாணவர்களை வதை செய்ய பேராசிரியர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று இப்போதுதான் என் மனத்தில் பட்டது என்றவாறு அவன் 19வது நூற்றாண்டின் ஒரு பெயர் பெற்ற வங்காள வள்ளலான வித்யாசாகர் என்பவரின் வாழ்க்கையிலிருந்து எனக்கு 2 கதைகளின் சாராம்சத்தை கூறினான். நான் அவனுக்கு நன்றி கூறிவிட்டு விரைவாக சைக்கிளில் தேர்வுக்கூடத்தை அடைந்தேன். அங்கு வங்காள வினாத்தாள் 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருந்ததைக் கண்டேன். முதல் கேள்வி, வித்யாசாகரின் தர்ம சிந்தனையை பற்றி 2 உதாரணங்கள் கொடு என்பதே. நான் அப்பொழுதுதான் பெற்றிருந்த அறிவாற்றலை அப்படியே விடைத்தாளுக்கு மாற்றும் பொழுது ரமேஷின் கடைசி நேர அழைப்பிற்கு இணங்கியதற்கு சில நன்றி மொழிகளை எனக்குள்ளேயே ரகசியமாக கூறிக்கொண்டேன். வித்யாசாகரின் கொடைகளைப் பற்றி நான் அறிந்திராவிடில் அவற்றில் இப்போது எனக்கு கிடைத்த ஒன்றையும் சேர்த்து நான் வங்காள மொழி தேர்வில் வெற்றி பெற்றிருக்க முடியாது.
அதே தாளின் 2வது குறிப்பு உன்னை மிகவும் ஊக்கப்படுத்திய மனிதரின் வாழ்க்கையைப் பற்றி வங்காள மொழியில் ஒரு கட்டுரை எழுது என்பதாகும். அன்புள்ள வாசகரே, நான் அந்த கட்டுரைக்கு யாரை தேர்ந்தெடுத்தேன் என்று உங்களுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் பக்கம் பக்கமாக என் குருவை புகழ்ந்து எழுதிக் கொண்டிருந்த பொழுது, நான் உங்கள் உபதேசங்களைத்தான் தாட்களில் நிரப்புவேன் என்று எனக்குள்ளேயே முணுமுணுத்தபடி நான் முன்பே கூறிக்கொண்ட வாக்கியம் நிஜமானதை நினைத்து முறுவலித்துக் கொண்டேன். தத்துவ சாஸ்திரத்தில் நான் ரமேஷின் உதவியை நாட விரும்பவில்லை. ஸ்ரீ யுக்தேஸ்வரிடத்தில் வெகுநாள் இருந்து பழகியதில் நான் பாடப்புத்தகங்களின் விளக்கங்களை சௌகரியமாக ஒதுக்கிவிட்டேன். நான் தத்துவ சாஸ்திரத்தில் எல்லாவற்றையும் விட அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்தேன். மற்ற பாடங்களில் நான் தேர்ச்சிக்குரிய குறைந்தபட்ச மதிப்பெண்களே பெற்றேன். சுயநலமற்ற என் நண்பன் ரமேஷ் தன் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற்று உயர்வாக தேறினான் என்பதை குறிப்பிடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் பட்டம் பெற்றதில் என் தந்தை மனங்கொள்ளா மகிழ்ச்சியடைந்தார். முகுந்தா, நீ தேர்வு பெறுவாய் என்று நான் நினைக்கவே இல்லை என்று அவர் ஒப்புக்கொண்டார். நீ உன் குருவுடனேயே அதிக நேரம் கழித்து வந்தாயே என்றார் அவர். என் தந்தை கூறாமல் இருந்த கண்டனத்தை என் குருதேவர் உண்மையில் சரியாகவே உணர்ந்திருந்தார். என் பெயருக்கு பின் AB என்ற எழுத்துக்கள் என்றாவது சேருவதை காண்பேனா என்பதில் வருடக்கணக்காக எனக்கு சந்தேகமாகவே இருந்தது. எனக்கு புரியாத ஏதோ காரணங்களுக்காக எனக்கு கிடைத்த தெய்வீக பரிசு அது என்பதை உணராமல் நான் அதை உபயோகித்தது அபூர்வமே. கல்லூரியில் படித்தவர்கள் பரீட்சைக்காக நெட்டுரு போட்டு பெற்ற அறிவு பட்டம் வாங்கிய பிறகு தங்களிடம் நிலைத்திருப்பது மிக குறைவே என்று எப்பொழுதாவது அவர்கள் கூற கேட்டிருக்கிறேன். அம்மாதிரி அவர்களே ஒப்புக்கொள்வது சந்தேகமில்லாமல் மிக குறைந்த புத்தக அறிவை உடைய எனக்கு ஓரளவு ஆறுதல் அளிக்கிறது. 1915ஆம் வருடம் ஜூன் மாதம் நான் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் என் பட்டத்தை பெற்ற அன்று என் குருவின் திருவடிகளில் முழந்தாளிட்டு அடிபணிந்து அவருடைய ஜீவனிலிருந்து எனக்குள் பாய்ந்து கொண்டிருக்கும் எல்லா ஆசிகளுக்கும் நன்றி கூறினேன். எழுந்திரு முகுந்தா என்று அவர் மகிழ்ச்சியுடன் கூறினார். சூரிய சந்திரர்களை இடம் மாற்றி அமைப்பதை விட உன்னை பட்டதாரி ஆக்குவது இறைவனுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருந்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். அத்தியாயம் 24. நான் சுவாமி பரம்பரையில் சந்நியாசி ஆகிறேன். குருதேவா, வங்காள நாக்பூர் ரயில்வேயில் நான் ஓர் உயர் பதவியை ஏற்க வேண்டுமென என் தகப்பனார் ஆவலுடன் இருக்கிறார். ஆனால் நான் அதை தீர்மானமாக மறுத்துவிட்டேன். நான் நம்பிக்கையுடன் தொடர்ந்தேன். ஐயா, எனக்கு சுவாமி பரம்பரையில் சந்நியாசம் தந்தருள மாட்டீர்களா? நான் என் குருவை கெஞ்சியபடி நோக்கினேன். கடந்த சில வருடங்களாகவே என் தீர்மானத்தின் ஆழத்தை பரிசோதிப்பதற்காக வேண்டி அவர் இந்த கோரிக்கையை மறுத்தே வந்திருக்கிறார். எனினும் இன்று அவர் கருணையுடன் புன்னகைத்தார். மிகவும் நல்லது. நாளை நான் உனக்கு சந்நியாச தீட்சை அளிக்கிறேன். அவர் அமைதியாக தொடர்ந்தார். நீ சந்நியாசியாக வேண்டும் என்ற விருப்பத்தில் உறுதியாக நிற்பது பற்றி எனக்கு மகிழ்ச்சி. லாகிரி மகாசயர் அடிக்கடி கூறுவார், நீ உன் வாழ்க்கையின் வசந்த காலமெனும் வாலிபப் பருவத்தில் கடவுளை அழைக்காவிடில் குளிர்காலம் எனும் முதுமைப் பருவத்தில் அவர் வரமாட்டார். அன்பான குருதேவா, வணக்கத்திற்குரிய தங்களைப் போலவே சுவாமி பரம்பரையில் ஒருவனாக ஆக வேண்டும் என்ற என் வேட்கையை என்னால் என்றுமே விட முடிந்ததில்லை. அளவு கடந்த அன்புடன் நான் அவரை நோக்கி புன்னகை புரிந்தேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்திற்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். சில ஆன்மீக வழிமுறைகளை மேற்கொண்டு விட்டு பிறகு மனம் புரிந்து கொண்ட என்னுடைய பல நண்பர்களின் வாழ்க்கையை நான் அலசி பார்த்திருக்கிறேன். உலக பொறுப்புகள் என்னும் கடலில் தள்ளப்பட்டு ஆழ்ந்து தியானம் செய்ய வேண்டுமென்ற
தங்களது தீர்மானங்களை மறந்துவிட்டிருந்தார்கள். என் வாழ்வில் கடவுளுக்கு இரண்டாவது இடம் அளிப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் நினைக்கவே முடியாதது. அவர்தான் இந்த பேரண்டத்தின் ஒரே உரிமையாளர். மனிதனின் ஒவ்வொரு பிறவியிலும் அவன் மீது அருட்கொடைகளை மௌனமாக பொழிபவர். அவைகளுக்கு பதிலாக மனிதன் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு ஒன்றே உண்டு. அதுதான் அவனது அன்பு. அதை கொடுப்பதற்கும் கொடுக்காமல் இருப்பதற்கும் அவனுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. எண்ணிலடங்கா விதத்தில் சிரமம் எடுத்துக்கொண்டு தன் தோற்றத்தை சிருஷ்டியின் அணுக்களில் மர்மமாகவே வைத்திருப்பதற்கு இறைவனுக்கு ஒரே காரணம்தான் இருக்க முடியும். அது ஓர் உணர்ச்சி பூர்வமான ஆசை. மனிதன் அவன் சொந்த விருப்பத்தினால் மட்டுமே தன்னை தேட வேண்டும் என்ற அவா. வெல்வெட் கையுறை போன்ற வினயமான வழியை உபயோகித்து இறைவன் இரும்பை போன்ற தன் சர்வ சக்தி கரங்களை மறைத்தல்லவா விட்டான். மறுநாள் நான் என் வாழ்வில் என்றும் நினைவில் வைத்துக் கொள்ளும் நாட்களில் ஒன்றாகும். சூரியன் பளீரென்று ஒளி வீசிக் கொண்டிருந்தான். அன்று வியாழக்கிழமை என்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஜூலை 1915 நான் கல்லூரியிலிருந்து பட்டம் பெற்று சில வாரங்கள் கழிந்திருந்தன. செராம்பூர் ஆசிரமத்தின் உள்ளிருந்த பால்கனியில் குருதேவர் ஒரு புது வெள்ளை பட்டுத் துணியை சந்நியாசிகளுக்கே உரிய காவி வண்ணத்தில் நனைத்தார். அந்த துணி உலர்ந்த பின்னர் அதை ஒரு துறவியின் உடையாக என் உடலைச் சுற்றி என் குரு அணிவித்தார். ஒரு நாள் நீ மேலை நாடுகளுக்கு போவாய். அங்கே பட்டுத் துணியை அதிகம் விரும்புவார்கள். வழக்கமான பருத்தி துணிக்கு பதிலாக நான் இதை உனக்கு ஓர் அடையாளமாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்தியாவில் சந்நியாசிகள் ஏழ்மையை குறிக்கோளாக தழுவுவதால் பட்டுத் துணி அணிந்த சந்நியாசி ஓர் அபூர்வ காட்சி. இருப்பினும் பல யோகிகள் சில சூட்சுமமான சரீர மின் ஓட்டங்களை தக்க வைத்துக் கொள்ளும் சக்தி பருத்தி துணிகளை விட பட்டு உடைகளுக்கு அதிகம் என்பதால் அவற்றை அணிவதுண்டு. நான் சடங்குகளை வெறுப்பவன், ஸ்ரீ யுக்தேஸ்வர் குறிப்பிட்டார். நான் உன்னை பித்வத் என்னும் சடங்கற்ற முறையில் சுவாமியாக்குகிறேன். பிபிதிசா அல்லது விரிவான முறையில் சந்நியாசம் வாங்கிக் கொள்வதற்கு வேள்வித்தீ எழுப்பி ஈமச் சடங்குகள் அடையாளமாக செய்யப்படும். அந்த சீடனின் பூத உடல் இறந்து ஞான தீயினால் பொசுக்கப்படுவதாக கருதப்படுகிறது. பிறகு புதிதாக பிறந்த சுவாமி இந்த ஆத்மா பிரம்மம் அல்லது தத்துவமசி அல்லது சோகம் போன்ற ஒரு மந்திரத்தை பெறுகிறார். ஆனால் ஸ்ரீ யுக்தேஸ்வர் எளிமையை விரும்புபவர் ஆதலால் வழக்கமான சடங்குகளை எல்லாம் தள்ளிவிட்டு ஒரு புது பெயரை மட்டும் என்னை தேர்ந்தெடுக்கச் சொன்னார். நீயே அதை தேர்ந்தெடுக்கும் சலுகையை உனக்கு அளிக்கிறேன் என்றார் புன்னகைத்தபடி. ஒரு கணம் யோசித்த பிறகு யோகானந்தா என்று நான் பதிலளித்தேன். அப்பெயர் இறைவனுடன் ஐக்கியமாவதன் மூலம் அடையும் ஆனந்தம் என்று பொருள்படும். அப்படியே ஆகட்டும். முகுந்தலால் கோஷ் என்ற உனது குடும்ப பெயர் மறைந்து இனி நீ சுவாமி பரம்பரையில் கிரி பிரிவைச் சேர்ந்த யோகானந்தா என்றே அழைக்கப்படுவாய். நான் ஸ்ரீ யுக்தேஸ்வருக்கு முன்னால் மண்டியிட்டு வணங்கியதும் முதல் தடவையாக என் புது பெயரை அவர் உச்சரித்த பொழுது என் இதயத்துள் நன்றி பெருக்கெடுத்தது. முகுந்தா என்னும் சிறுவன் ஒரு நாள் துறவி யோகானந்தாவாக மாற வேண்டும் என்று எவ்வளவு பிரியத்துடனும் அயராமலும் அவர் உழைத்திருக்கிறார். நான் மகிழ்ச்சியுடன் ஆதிசங்கரரின் நீண்ட சமஸ்கிருத தோத்திரத்திலிருந்து சில அடிகளை பாடினேன். மனமல்ல, அறிவல்ல, அகங்காரமும் உணர்வும் அல்ல, வானல்ல, வையமல்ல, நான் உலோகக் கனியும் அல்ல, நானே அவன், நானே அவன், நன்னருள் பெற்ற ஆத்மாவே நான். பிறப்புமில்லை, இறப்புமில்லை, சாதிகுலம் ஏதும் இல்லை, அம்மையுமில்லை, அப்பனும் எனக்கில்லை, நானே அவன், நானே அவன், நன்னருள் பெற்ற ஆத்மாவே நான். சிறகடிக்கும் சிந்தனையும் கடந்தே சீருருவம் அற்ற அருவமே யான். அனைத்துயிரின் அங்கமெல்லாம் ஊடுருவி யான் நிற்பேன்.
பந்தமெனும் பயமேதும் எனக்கிங்கில்லை. நான் சுதந்திரன், என்றுமே நான் சுதந்திரன். நானே அவன், நானே அவன், நன்னருள் பெற்ற ஆத்மாவே நான். ஒவ்வொரு சுவாமியும் புராதன காலத்திலிருந்தே பாரதத்தில் மதிக்கப்பட்டு வரும் ஒரு துறவு முறையை சேர்ந்தவராவார். தற்போது நிலவும் முறை பல நூற்றாண்டுகளுக்கு முன் சங்கராச்சாரியரால் மாற்றி அமைக்கப்பட்டது. அப்பொழுதிலிருந்தே அது இடையறாமல் வணங்கத்தக்க ஆசான்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. பல சந்நியாசிகள், கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் சுவாமி பரம்பரையில் துறவரம் மேற்கொண்டுள்ளார்கள். துறவரத்தில் நுழைவதற்கு தகுதியாக ஏற்கனவே சுவாமியாகி இருந்தவர்களிடமிருந்தே தீட்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற நியதி உண்டு. இம்மாதிரி எல்லா துறவிகளும் தங்களுடைய ஆன்மீக பரம்பரைக்கு பொதுவான குருவாக ஆதி சங்கராச்சாரியாரையே கொள்கிறார்கள். அவர்கள் ஏழ்மை, தூய்மை, தலைவர் அல்லது ஆன்மீக அதிகாரத்திற்கு கீழ்வடிதல் போன்ற விரதங்களை எடுத்துக் கொள்கிறார்கள். அநேக விதங்களில் கத்தோலிக்க கிறிஸ்துவ துறவு முறை மிக புராதன சுவாமி பரம்பரை விதிமுறைகளை ஒத்திருக்கிறது. தன்னுடைய புதிய பெயருடன் ஒரு சுவாமி பரம்பரையின் தசநாமிகள் என்ற 10 உபபிரிவுகளின் ஒன்றுடனான முறையான தொடர்பை காட்டும் வகையில் ஒரு சொல்லை சேர்த்துக் கொள்வார். இந்த தசநாமிகள் அல்லது 10 பட்டப்பெயர்களில் ஒன்று கிரி ஆகும். ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி, அவரைத் தொடர்ந்து நானும் அந்த பிரிவைச் சேர்ந்தவர்கள். மற்ற பிரிவுகளில் சாகரம், பாரதி, பூரி, சரஸ்வதி, தீர்த்தா மற்றும் ஆரண்யா ஆகியவை அடங்கும். ஒரு சுவாமியின் துறவர பெயர் சாதாரணமாக ஆனந்தா என்பதில் முடிவது ஒரு குறிப்பிட்ட பாதை, நிலை அல்லது தெய்வீக குணம். அன்பு, அறிவு, பிரித்தறியும் விவேகம், பக்தி, சேவை, யோகம் இவை ஏதேனும் ஒன்றின் மூலமாக முக்தியடைய அவரது விருப்பத்தை குறிக்கும். அவரது பட்டப்பெயர் இயற்கையுடனான இசைவை குறிக்கும். மனித குலத்திற்கு சுயநலமற்ற சேவை செய்தல் மற்றும் சொந்த பந்தங்களையும் ஆசைகளையும் துரத்தல் ஆகிய குறிக்கோளானது பாரதத்திலும் அல்லது சில சமயங்களில் வெளிநாடுகளிலும் அநேக துறவிகளை பரோபகாரச் செயல்களிலும் கல்வி முதலிய தொண்டுகளிலும் தீவிரமாக ஈடுபடச் செய்கிறது. சாதி, மதம், வகுப்பு, நிறம், பால் மற்றும் இனம் ஆகியவற்றை பற்றிய அனைத்து தவறான எண்ணங்களையும் விலக்கிவிட்டு ஒரு துறவி மனித சகோதரத்துவத்தின் கொள்கைகளை பின்பற்றுகிறார். பரமாத்மாவுடன் முற்றிலும் ஒன்றுவதே அவரது குறிக்கோள். அவனே நான் என்ற எண்ணத்தை தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் மனத்தில் நன்கு பதிய வைத்துக் கொண்டு மன நிறைவு அமைதியுடன் அவர் இந்த உலகத்தில் நடமாடுகிறார். ஆனால் உலகத்தை சார்ந்து அன்று. இவ்வாறுதான் அவர் சுவாமி, ஸ்வ அல்லது தன் ஆத்மாவுடன் ஒன்றி விடுவதை நாடுபவர் என்ற அவருடைய பட்டத்திற்கு அருகதை உள்ளவராக முடியும். ஸ்ரீ யுக்தேஸ்வர் சுவாமி மற்றும் யோகி என்ற இரண்டும் ஆவார். சுவாமி என்பவர் ஒரு துறவு வழிமுறையை கைக்கொண்டு முறைப்படி சந்நியாசியானவர். சுவாமியான ஒருவர் எப்பொழுதும் யோகியாக இருந்தாக வேண்டும் என்பதில்லை. தெய்வீக ஞானம் அடைய யோக முறைகளை விஞ்ஞான ரீதியாக ஒரு நெறிமுறையுடன் அனுசரிப்பவர் யாராக இருந்தாலும் அவர் யோகியாகிறார். அவர் திருமணமானவராகவோ அல்லது ஆகாதவராகவோ இருக்கலாம். உலக பொறுப்புகள் உள்ளவராகவோ அல்லது சம்பிரதாய சமய தொடர்பு உள்ளவராகவோ இருக்கலாம். சுவாமி என்பவர் வறண்ட பகுத்தறிவின் வழியையே கடைப்பிடித்து தீவிர துறவு முறையை அனுசரிப்பவராகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு யோகி தன்னைத்தானே திட்டவட்டமான படிப்படியான செயல்முறையில் ஈடுபடுத்துவதன் மூலம் உடலும் மனமும் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. ஆன்மாவும் படிப்படியாக விடுதலை அடைகிறது. உணர்ச்சி பூர்வமாகவோ அல்லது நம்பிக்கையினாலோ எதையும் நிச்சயமாக எடுத்துக் கொள்ளாமல் ஒரு யோகி புராதன ரிஷிகளால் முதலில் திட்டமிடப்பட்டு பின்னர் முழுவதுமாக பரீட்சிக்கப்பட்ட பயிற்சி முறைகளை பயில்கிறார். பாரதத்தில் ஒவ்வொரு காலத்திலும் யோகம் கிறிஸ்துவை போன்ற முக்தி பெற்ற உண்மையான யோகிகளை உண்டாக்கி இருக்கிறது.
மற்ற எந்த விஞ்ஞானத்தையும் போல் யோக பயிற்சியும் எல்லா காலங்களிலும் எல்லா தேசங்களிலும் உள்ள மக்களால் பயன்படுத்தப்படலாம். சில அறியாத எழுத்தாளர்களால் மேற்கத்தியர்களுக்கு யோக முறை ஆபத்தானது அல்லது ஏற்றதில்லை என்று சொல்லப்படும் கருத்து முற்றிலும் பொய்யானது. இக்கருத்து உண்மையிலேயே யோக முறையை நாடும் ஆர்வமுள்ள அநேக மாணவர்களை அதன் எண்ணிறைந்த நலன்களை அடைவதிலிருந்து தடுத்து நிறுத்தி இருப்பது வருந்தத்தக்கது. இயற்கையாக மனத்தில் அலைபாயும் எண்ணச் சுழல்களை கட்டுப்படுத்தும் ஒரு முறைதான் யோகம். இவ்வெண்ணச் சுழல்கள் வித்தியாசமில்லாமல் எல்லா நாடுகளிலும் உள்ள எல்லா மனிதர்களும் தங்களின் உண்மையான சொரூபத்தை காண முடியாதபடி தடுத்து விடுகின்றன. சூரியனின் குணப்படுத்தும் ஒளியைப் போலவே யோக முறையும் கீழை நாடுகள் மற்றும் மேற்கத்திய நாடுகளில் உள்ள மனிதர்கள் யாவருக்கும் பொருந்தி அவர்களை உயர்வடையச் செய்ய வல்லது. அநேக மனிதர்களின் எண்ணங்கள் நிலையில்லாது அலைமோதியபடிதான் இருக்கும். எனவே யோகம் என்ற மனத்தை கட்டுப்படுத்தும் விஞ்ஞானத்தின் தேவை இன்றியமையாதது என்பது தெளிவாகிறது. புராதன ரிஷி பதஞ்சலி யோகத்தை உணர்வில் மாறி மாறி தோன்றும் எண்ண அலைகளை சமனப்படுத்துவது என்று வரையறுத்திருக்கிறார். அவரது சிறிய தலைசிறந்த நூலான யோக சூத்திரங்கள் இந்து தத்துவ ஞான சாஸ்திரத்தின் 6 முறைகளில் ஒன்றாகும். மேற்கத்திய தத்துவ சாஸ்திரங்களுக்கு மாறுபட்ட விதத்தில் இந்து சமயத்தின் 6 முறைகளுமே தத்துவார்த்தமாக மட்டுமின்றி அனுபவபூர்வமாகவும் போதனைகளை கொண்டுள்ளன. மனத்தில் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர் தத்துவ ஆராய்ச்சியையும் அலசி ஆராய்ந்த பின்னர் துயரங்களை நிரந்தரமாக துடைத்து கால வரையற்ற ஆனந்தத்தை பெற இந்து சமயம் 6 திட்டவட்டமான வழிமுறைகளை வகுத்திருக்கிறது. இந்த 6 முறைகளிலும் நேரடியாக மெய்யுணர்வை அடைவதற்கு யோக சூத்திரங்களே மிக பயன்தரக்கூடிய வழிகளை கொண்டுள்ளன என பிற்காலத்தில் தோன்றிய உபனிஷதங்கள் பறைசாற்றுகின்றன. பலனளிக்காத யூகத்தின் பாதையை என்றென்றும் விட்டு விலகி யோகத்தின் நடைமுறை உபாயங்கள் மூலம் மனிதன் மெய்யான சாரத்தை தன் அனுபவத்தில் உணர்ந்து கொள்கிறான். பதஞ்சலியின் யோக முறை 8 அங்கங்களைக் கொண்ட ஒரு வழிமுறையாகும். முதல் படிகள் 1 யமம் ஒழுக்க கோட்பாடு மற்றும் 2 நியமம் சமய அனுஷ்டானங்கள் அல்லது நியமங்கள். யமம் என்பதில் அகிம்சை, சத்தியம், திருடாமை, பிரம்மச்சரியம், பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதிருத்தல் ஆகியவை அடங்கியுள்ளன. நியம கட்டளைகளாவன உடலும் மனமும் பரிசுத்தமாயிருத்தல், எல்லா சூழ்நிலைகளிலும் மன நிறைவு, தன்னொழுக்கம், சுய சிந்தனை அதாவது ஆழ்ந்து நினைத்தல் மற்றும் இறை பக்தியும் குரு பக்தியும். அடுத்த படிகள் 3 ஆசனம் சரியான சரீர நிலை, முதுகுத்தண்டு சீரான முறையில் நிமிர்ந்திருக்க, உடல் தியானத்திற்கென அசைவின்றி வசதியான முறையில் இருத்தல். 4 பிராணாயாமம் பிராணத்தை அதாவது சூட்சுமமான உயிரோட்டங்களை கட்டுப்படுத்துவது. மற்றும் 5 பிரத்யாகாரம் பொறிகளை புறப்பொருட்களிலிருந்து உள்ளிழுத்தல். கடைசி படிகள்தாம் யோக மார்க்கத்தின் முக்கியமான அம்சங்கள். 6 தாரணை மனத்தை ஒரே எண்ணத்தில் ஒருமுனைப்படுத்துவது. 7 தியானம் மற்றும் 8 சமாதி தன்னை மறந்த துரிய நிலை. யோகத்தின் இந்த 8 அங்க மார்க்கமானது கைவல்யம் அதாவது பரிபூரண நிலை என்ற குறிக்கோளை அடைய வழிகாட்டுகிறது. அப்பொழுது யோகியானவன் அறிவுக்கு அப்பாலான சத்தியத்தை உணர்கிறான். யார் பெரியவர், யோகியா அல்லது சுவாமியா என்று ஒருவர் கேட்கலாம். கடவுளுடன் ஒன்றிவிடும் பொழுது பல மார்க்கங்களில் உள்ள வித்தியாசங்கள் மறைந்து விடுகின்றன. ஆயினும் பகவத்கீதை யோக முறைகளே எல்லாவற்றையும் தம்முள் கொண்டன என்று சுட்டிக்காட்டுகிறது. அதன் உத்திகள் சந்நியாச வாழ்க்கையில் நாட்டம் கொண்டவர் போன்ற சில குறிப்பிட்ட வகையினருக்கும் சுபாவத்தினருக்கும் மட்டுமே உரியன அல்ல. யோகத்திற்கு சம்பிரதாயமான தொடர்பு தேவையில்லை. ஏனெனில் யோக விஞ்ஞான முறை
பொதுவான தேவையை பூர்த்தி செய்வதால் இயற்கையாகவே யாவருக்கும் ஏற்புடையதாக உள்ளது. ஓர் உண்மையான யோகி கடமை உணர்வுடன் இந்த உலகில் வாழலாம். அங்கு அவன் தண்ணீரில் வெண்ணெயைப் போன்று இருக்கிறான். நீரில் எளிதில் கலந்துவிடும் கடையப்படாத பாலை ஒத்த நியதியற்ற மனிதர்களைப் போன்றன்று. அகங்கார இச்சைகளில் மன ஈடுபாடின்றி தான் இறைவனின் ஓர் உகந்த கருவி என நினைத்து வாழ்க்கையில் தன் பங்கை செய்தால் உலக பொறுப்புகளை நிறைவேற்றுவதானது மனிதனை கடவுளிடமிருந்து பிரிக்க வேண்டிய அவசியமில்லை. இன்று அநேக மகான்கள் அமெரிக்காவிலோ ஐரோப்பாவிலோ அல்லது இந்து அல்லாத ஸ்தாபனங்களிலோ யோகி மற்றும் சுவாமி என்ற சொற்களை கூட கேட்டு அறிந்திராதவர்கள் உண்மையில் அப்பதங்களுக்கு இலக்கணமாக திகழ்கின்றனர். மனித குலத்திற்கு பற்றற்ற முறையில் ஆற்றும் தொண்டினாலோ அல்லது எண்ணங்களையும் இச்சைகளையும் அடக்கி ஆள்வதின் மூலமோ அல்லது இறைவனிடம் கொண்ட ஒருமுனைப்பட்ட அன்பினாலோ அல்லது மனத்தை ஒருமுகப்படுத்தும் பெருந்திறமையினாலோ அவர்கள் யாவரும் ஒரு விதத்தில் யோகிகளே. அவர்கள் தன்னடக்கம் என்னும் யோகத்தின் குறிக்கோளை கொண்டவர்கள். ஒருவருடைய மனத்தையும் வாழ்க்கையையும் வேண்டிய வழியில் செலுத்தக்கூடிய திறனை அதிகமாக அளிக்கவல்ல திட்டவட்டமான யோக விஞ்ஞானம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டால் அவர்கள் இன்னும் உயர்ந்த நிலைகளை எட்ட முடியும். சில மேல்நாட்டு எழுத்தாளர்களால் யோகம் மேம்போக்கான முறையில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் விமர்சகர்கள் ஒருபொழுதும் அதை அனுசரித்து பார்த்தவர்கள் இல்லை. யோகத்தை பற்றி நன்கு ஆராய்ந்து கூறப்பட்ட புகழாரங்களில் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற உளவியல் அறிஞர் டாக்டர் C.G. யுங் என்பவரால் கூறப்பட்ட கருத்து குறிப்பிடத்தக்கது. ஒரு சமயச் செயல்முறை விஞ்ஞானபூர்வமானது என கூறப்பட்டால் அதற்கு மேலை நாடுகளில் நிச்சயமாக உடனே வரவேற்பு கிடைக்கும். யோகம் இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறது. டாக்டர் யுங் எழுதுகிறார், நவீனமானது என்பதால் ஏற்படும் வசீகரத்தையும் புரிந்ததும் புரியாததுமாயிருக்கும் தன்மையினால் உண்டாகும் ஒருவித கவர்ச்சியையும் தவிர யோகத்தை அனுசரிப்போர்களின் எண்ணிக்கை அதிகமாவதற்கு நல்ல காரணங்கள் உள்ளன. அது கட்டுப்படுத்தக்கூடிய அனுபவ சாத்தியத்தை அளிக்கிறது. அதனால் உண்மையை நாடும் விஞ்ஞான வேட்கையை திருப்தி செய்கிறது. இதை தவிர விரிவானதும் ஆழமானதுமான தன்மையினாலும் அதன் போற்றுதற்குரிய தொன்மையினாலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் தன்னுள் கொண்டுள்ள அதன் கோட்பாடு மற்றும் செயல்முறையினாலும் அது கனவில் கூட எண்ண முடியாத சாத்தியங்களை உறுதியளிக்கிறது. சமயம் அல்லது தத்துவ ரீதியான ஒவ்வொரு பயிற்சியும் மன ஒழுக்கம் என்பதேயாகும். அதாவது மனத்தை சுத்தப்படுத்தும் ஒரு வழிமுறை. யோகத்தின் பலதரப்பட்ட வெறும் சரீர செயல்முறைகள் கூட உளவியல் ரீதியாக உடலை சுத்தப்படுத்தும் முறைதான். அது சாதாரண உடற்பயிற்சிகளை விடவும் சுவாச பயிற்சிகளை விடவும் மேலானது. விஞ்ஞான ரீதியிலும் இயக்க ரீதியிலும் மட்டுமல்லாமல் தத்துவ ரீதியாகவும் உள்ளது. உடலின் உறுப்புகளுக்கு பயிற்சி அளிக்கும் பொழுது அது அவைகளை ஆத்மா முழுவதுடனும் ஒன்றிவிடச் செய்கிறது. இது உதாரணமாக பிராணாயாம பயிற்சிகளில் பிராணன் என்பது சுவாசம் மற்றும் எங்கும் வியாபித்துள்ள பேரண்ட சலனத்திறன் சக்தி இரண்டுமேயாகும் என்பதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. யோக பயிற்சி யோகத்தின் அடிப்படையான கருத்துக்களை புரிந்து கொள்ளாவிடில் பலனளிக்காது. ஓர் அசாதாரண முழுமையான வழியில் அது சரீர மற்றும் ஆத்ம சம்பந்தமானவற்றை இணைக்கிறது. கீழை நாடுகளில் இவ்விதமான கருத்துக்களும் பயிற்சிகளும் நன்கு முன்னேற்றமடைந்திருக்கின்றன. அங்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக தடைபடாது இயங்கி வரும் ஒரு சம்பிரதாயம் தேவையான ஆன்மீக அடிப்படைகளை படைத்துள்ளது. நான் முழு மனத்துடன் நம்பிய வரையில் யோகம் என்பது மனத்தையும் உடலையும் பூரணமாகவும் பொருத்தமாகவும் கேள்விக்கிடமின்றி ஒன்றிணைக்கும் ஒரு முறை. இந்த ஐக்கியத்தினால் ஏற்படும் மனோதத்துவ நிலையில் சாதாரண உணர்ச்சிகளை கடந்த உள்ளுணர்வுகள் சாத்தியமாகின்றன. வெளியே இயற்கையை அடக்கி ஆள்வதைப் போல் தன்னை அடக்கி ஆளும் உள்ளார்ந்த விஞ்ஞானமும் அவசியமே என்பதை மேலை நாடுகள் புரிந்து கொள்ளும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது.
பொருள் என்பது உண்மையில் ஒருமுனைப்பட்ட சக்தியே என்று மறு பேச்சின்றி விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மையினால் இந்த அணு சகாப்தம் மனிதர்களின் மனம் அமைதி அடைவதையும் விரிவடைவதையும் காணவே செய்யும். கற்களிலும் உலோகங்களிலும் உள்ள சக்தியை விட எவ்வளவோ அதிகமாக மனித மனத்தினுள் அடைபட்டிருக்கும் சக்தியை அவன் வெளிக்கொண்டு வர முடியும். கொண்டு வந்தே ஆக வேண்டும். இல்லாவிடில் புதிதாக அவிழ்த்து விடப்பட்டிருக்கும் லோகாயதமான அணு அரக்கன் இதயமற்ற முறையில் உலகத்தின் அழிவில் ஈடுபடுவான். அணுகுண்டுகளை பற்றி மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பயத்தினால் யோக விஞ்ஞானத்தில் அவனுக்கு அனுபவபூர்வமான ஈடுபாடு அதிகமாவது ஒரு மறைமுகமான லாபமாகும். உண்மையில் அதுவே வெடிகுண்டு துளைக்காத புகலிடம். யோகம் என்பதை பற்றி சரியாக விவரம் தெரியாதவர்கள் அது ஹத யோகம் என்பதாகவே நினைக்கிறார். மேலும் யோகம் என்பது ஏதோ மந்திர வித்தை, அதிசயமான திறன்களை அடைவதற்கு செய்யப்படும் இருண்ட மர்மமான சடங்குகள் நிறைந்ததென்று எண்ணுகிறார்கள். ஆனால் அறிஞர்கள் யோகம் என்று கூறும் பொழுது அவர்கள் யோக சூத்திரங்கள், அதாவது பதஞ்சலியின் சூத்திரங்கள் என்று கூறப்படும் ராஜயோகத்தில் விவரிக்கப்பட்டுள்ள முறையையே குறிப்பிடுகிறார்கள். இந்த நூலில் மிக உயர்ந்த தத்துவ கருத்துக்கள் அடங்கியுள்ளதால் தான் பரம ஞானியான சதாசிவேந்திரர் உள்பட பாரதத்தின் மிக புகழ்பெற்ற தத்துவ மேதைகளில் பலரும் இதற்கு விளக்க உரைகள் எழுத தூண்டப்பட்டனர். வேதங்களை ஆதாரமாக கொண்ட மற்ற 5 ஆச்சார தத்துவ முறைகளைப் போலவே யோக சூத்திரங்களும் அறத்தூய்மை என்னும் மாயாஜாலத்தை சரியான தத்துவ ஆராய்ச்சிக்கு தவிர்க்க முடியாத ஆரம்ப அத்தியாவசியம் என்று கருதுகிறது. மனிதனின் சொந்த நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் இந்த கோரிக்கைகள் மேலை நாடுகளில் அவ்வளவாக வலியுறுத்தப்படவில்லை. ஆனால் இவை பாரதத்தின் 6 விதிமுறைகளுக்கும் ஒரு நிரந்தரமான சக்தியை அளித்துள்ளன. இந்த பிரபஞ்சத்தை நிலைநிறுத்தும் அண்டகோசத்தின் விதிமுறைகள் தனி மனிதனின் விதியை நிர்ணயிக்கும் ஒழுக்க நெறிகளிலிருந்து வேறுபட்டதல்ல. அனைத்திற்கும் பொதுவான ஒழுக்க நெறிகளை அனுசரிப்பதற்கு விரும்பாத மனிதன் சத்தியத்தை தேடுவதில் தீவிர தீர்மானம் உடையவன் இல்லை. யோக சூத்திரங்களின் 3வது பாகம் பலவித அதிசயமான யோக சக்திகளை, அதாவது சித்திகளை பற்றி குறிப்பிடுகிறது. உண்மையான ஞானம் என்பது என்றும் சக்தியேயாகும். யோக மார்க்கமானது 4 நிலைகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் தனித்தனியான சித்திகளை, அதாவது வெளிப்பாடுகளை பெற்றுள்ளன. ஏதாவதொரு அபூர்வ சக்தியை அடைந்ததும் அந்த யோகி 4 நிலைகளில் ஒன்றின் சோதனைகளில் தாம் வெற்றிகரமாக கடந்து விட்டதை உணர்கிறார். சில அபூர்வ சக்திகள் சித்தரிப்பது யோக முறையின் விஞ்ஞானபூர்வமான அமைப்பிற்கு அத்தாட்சியாகும். அதில் ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி ஏமாற்றும் யூகங்களுக்கு அறவே இடமில்லை. நிரூபணம் தேவை. பதஞ்சலி ஆத்மாவுடன் ஒன்றுபடுவதுதான் பக்தனின் ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும் எனவும், சித்திகள் கைவரப் பெறுதல் அல்லவென்றும், அவை தெய்வீக பாதையில் தற்செயலாக தென்படும் வெறும் மலர்கள் போன்றவை என்றும் எச்சரிக்கிறார். முடிவற்று வழங்குபவராகிய அந்த இறைவனைத்தான் தேட வேண்டுமே ஒழிய அவனுடைய அபூர்வமான பரிசுகளை அல்ல. குறைந்ததான சித்திகள் கைவரப் பெற்றதும் திருப்தி அடைபவனுக்கு இறைவன் தன்னை காண்பித்துக் கொள்வதில்லை. ஆதலால் முயற்சி செய்யும் யோகி தன் அபூர்வ சக்திகளை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என ஜாக்கிரதையாக இருக்கிறான். இல்லாவிடில் இவை பொய்யான கர்வத்தை உண்டாக்கி முடிவான கைவல்ய நிலையை அடைவதிலிருந்து அவனை திசை திருப்பிவிடும். யோகியானவன் தன் முடிவற்ற குறிக்கோளை அடைந்தவுடன் தன்னுடைய விருப்பப்படி சித்திகளை பயன்படுத்துவதோ அல்லது அவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்கவோ செய்கிறான். பின்னர் அவனுடைய செயல்களெல்லாம் அதிசயமானவையோ அல்லது சாதாரணமானவையோ கர்ம வினையின் தொடர்பின்றி நிறைவேற்றப்படுகிறது. எங்கு நான் என்னும் அகந்தையான காந்தம் இன்னும் உள்ளதோ அங்குதான் கர்மவினை என்னும் இரும்பு துகள்கள் ஈர்க்கப்படும். அத்தியாயம் 25. அண்ணன் அனந்தாவும் தங்கை நளினியும். அனந்தா உயிரோடு இருப்பதற்கில்லை.
இப்பிறவிக்கான அவனுடைய வினை கணக்கு தீர்ந்துவிட்டது. இந்த தீர்மானமான சொற்கள் ஒரு நாள் காலையில் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்த பொழுது என் உள்ளுணர்வில் எழுந்தன. நான் சந்நியாசம் வாங்கிக் கொண்ட சில நாட்களுக்குள் என் அண்ணன் அனந்தாவின் விருந்தாளியாக என் பிறந்த ஊரான கோரக்பூருக்கு நான் சென்றிருந்தேன். திடீரென்று ஏற்பட்ட ஒரு நோய் அவனை படுக்கையில் தள்ளியது. நான் பிரியமுடன் அவனுக்கு பணிவிடை செய்தேன். தீவிரமாக உள்மனதில் தோன்றிய இந்த பிரகடனம் என்னை துக்கத்தில் ஆழ்த்தியது. நான் எதுவும் செய்ய முடியாமல் என் கண் முன்னாலேயே என் சகோதரன் அகற்றப்படுவதை பார்க்க மட்டுமே நான் கோரக்பூரில் அதிக நாட்கள் இருப்பது என்னால் தாங்க முடியாது என்று உணர்ந்தேன். என் உறவினர்கள் இந்நிலையை புரிந்து கொள்ளாது தொடுத்த கண்டனத்திற்கு மத்தியில் நான் உடனே கிடைத்த முதல் கப்பலில் இந்தியாவை விட்டு கிளம்பினேன். அது பர்மா சீனக்கடல் வழியாக ஜப்பானை சென்றடைந்தது. நான் கோபேயில் இறங்கி சில நாட்களே அங்கு தங்கினேன். என் மனம் மிக பாரமாயிருந்ததினால் நான் எங்கும் சுற்றி பார்க்கச் செல்லவில்லை. இந்தியாவிற்கு திரும்பும் பொழுது கப்பல் ஷாங்காயை அடைந்தது. அங்கு கப்பல் மருத்துவர் டாக்டர் மிஸ்ரா அநேக வினோதமான பொருட்கள் நிறைந்த கடைகளுக்கு என்னை அழைத்துச் சென்றார். அங்கு நான் ஸ்ரீ யுக்தேஸ்வருக்கும் என் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் அநேக பரிசு பொருட்களை வாங்கினேன். அனந்தாவிற்கு நான் மூங்கிலில் செதுக்கப்பட்ட பெரிய பொருள் ஒன்றை பரிசாக வாங்கினேன். அந்த சீன கடைக்காரர் அதை என்னிடம் கொடுத்த அதே சமயம், நான் இதை இறந்துவிட்ட என் அன்பான அண்ணனுக்காக வாங்கியிருக்கிறேன் என்று அழுது கொண்டே கீழே விழவிட்டேன். அவனுடைய ஆத்மா அப்பொழுதுதான் அண்டவெளியில் விடுவிக்கப்பட்டது என்பது எனக்கு தெளிவாக புலப்பட்டுவிட்டது. அந்த ஞாபகார்த்த பொருள் அவசகுணமாக கீழே விழுந்ததில் கூர்மையான விரிசல் கண்டது. தேம்பல்களுக்கிடையே நான் அந்த மூங்கில் மேல், இப்போது மறைந்துவிட்ட என் பிரிய அனந்தாவுக்கு என்று எழுதினேன். என்னுடன் துணையாக வந்த டாக்டர் என்னை ஓர் ஏளனமான புன்முறுவலுடன் நோக்கினார். உன் கண்ணீரை வீணாக்காதே, அவன் நிச்சயமாக இறந்துவிட்டான் என்று தெரிவதற்கு முன்னால் அழுவானேன் என்று குறிப்பிட்டார். எங்கள் கப்பல் கல்கத்தாவை சென்றடைந்த பொழுது மறுபடியும் டாக்டர் மிஸ்ரா என்னுடன் வந்தார். என் கடைசி தம்பி விஷ்ணு என்னை வரவேற்க துறைமுகத்தில் காத்திருந்தான். அவன் எதுவும் கூறுவதற்கு முன்னாலேயே அனந்தா உயிரை விட்டு விட்டான் என்பது எனக்கு தெரியும். எப்பொழுது இறந்தான் என்று எனக்கும் இந்த டாக்டருக்கும் தயவு செய்து சொல் என்றேன். விஷ்ணு தேதியை குறிப்பிட்டான். நான் ஷாங்காயில் ஞாபகார்த்த பொருட்கள் வாங்கிய அதே நாள்தான். இங்கே பார், டாக்டர் மிஸ்ரா ஆச்சரியத்துடன் கூவினார். இந்த விஷயம் எங்காவது பரவிவிடப் போகிறது. பேராசிரியர்கள் உள்மனங்களின் உரையாடல் என்ற தலைப்பில் மருத்துவ படிப்பில் இன்னும் ஒரு வருடம் சேர்த்து விடுவார்கள். ஏற்கனவே அது மிக நீண்டிருக்கிறது. எங்கள் வீட்டை சென்றடைந்ததும் என் தந்தை என்னை ஆறத் தழுவினார். நீ வந்து விட்டாய், அவர் இதமாக கூறினார். இரு பெரிய கண்ணீர் துளிகள் அவர் கண்களிலிருந்து உதிர்ந்தன. சாதாரணமாக எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாத அவர் இந்த மாதிரி என்றும் என்னிடம் பாசத்தின் வெளி அடையாளங்களை காண்பித்ததில்லை. வெளியில் அழுத்தமாக தோன்றும் தந்தை உள்ளே தாயைப் போன்றதொரு இளகிய மனம் படைத்தவர். குடும்ப விஷயங்கள் அனைத்திலும் அவர் தாய் தந்தை என்ற இரட்டை பாத்திரங்களின் பாகத்தை ஏற்றிருந்தார். அனந்தா இறந்த பிறகு சீக்கிரமே என் தங்கை நளினி சாவின் பிடியிலிருந்து கடவுள் அருளால் பிழைத்தெழுந்தாள். அக்கதையை கூறுவதற்கு முன் எங்கள் சிறுவயதின் சில கட்டங்களை பற்றி கூறுகிறேன். குழந்தை பருவத்தில் எனக்கும் நளினிக்கும் இருந்த உறவு முழுவதும் சந்தோஷமானதாக இருந்ததில்லை. நான் மிக ஒல்லியாக இருந்தேன். அவள் என்னை விட ஒல்லியாக இருந்தாள். நான் உணர்ந்தறியாத ஒரு காரணத்தினால், ஆனால் உளநோய் வல்லுநர்கள் எளிதில் புரிந்து கொள்வர், என் சகோதரியின் தோற்றத்தை பற்றி நான் அடிக்கடி பரிகாசம் செய்வேன். அதற்கேற்றாற்போல் அவளுடைய சுருக்கென்ற பதில்களும் இளமை பருவத்திற்குரிய வெகுளித்தன பாணியில் கடுமையாக இருந்தன. சில சமயங்களில் எங்கள் அன்னை குறுக்கிட்டு பெரியவன் என்பதனால் எனக்கு செவிட்டில் சிறு அறையும் கொடுத்து சிறுபிள்ளைத்தன சண்டையை தற்காலிகமாக முடித்து வைப்பார். அவள் பள்ளிக்கூட படிப்பை முடித்ததும் கல்கத்தாவைச் சேர்ந்த டாக்டர் பஞ்சனன் போஸ் என்னும் விரும்பத்தக்க குணமுடைய ஓர் இளம் மருத்துவருடன்
அவளுக்கு திருமணம் நிச்சயமாயிற்று. மிக ஆடம்பரத்துடன் குறித்த நாளில் திருமணச் சடங்குகளும் நடந்தேறின. எங்கள் கல்கத்தா வீட்டில் திருமண இரவன்று சந்தோஷம் நிறைந்த உறவினர்களின் பெரிய கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். நளினி தன்னருகில் இருக்க தங்க ஜரிகை இழையிட்ட பெரிய தலையணை ஒன்றின் மேல் மாப்பிள்ளை சாய்ந்திருந்தார். ஓர் ஆடம்பரமான ஊதா நிற பட்டுப்புடவையால் அடடா, நளினியின் மெலிந்த உடலை முழுவதுமாக மறைக்க முடியவில்லை. நான் என் புதிய மைத்துனரின் தலையணையின் பின்னால் இருந்து கொண்டு அவரை நோக்கி சிநேக பாவத்துடன் சிரித்தேன். திருமணச் சடங்கு நடந்த அன்று வரை அவர் நளினியை பார்த்ததில்லை. அப்போதுதான் கல்யாண லாட்டரியில் முடிவாக அவருக்கு கிடைத்தது என்ன என்பது அவருக்கு தெரிந்தது. என் அனுதாபத்தை புரிந்து கொண்டதும் டாக்டர் போஸ் நளினியை ஜாடையாக சுட்டிக்காட்டி என் காதில் கிசுகிசுத்தார். இது என்ன சொல்? ஏன் டாக்டர், இது உங்கள் பரிசோதனைக்கான ஓர் எலும்புக்கூடு. டாக்டர் போஸ் காலக்கிரமத்தில் எங்கள் குடும்பத்தில் பிரியத்துடன் ஒன்றிவிட்டார். யாருக்கு என்ன சுகவீனம் ஏற்பட்டாலும் அவரிடம்தான் போவோம். நானும் அவரும் சீக்கிரமே நெருங்கிய நண்பர்களானோம். நாங்கள் அடிக்கடி நளினியை இலக்காக வைத்து விளையாட்டாக பேசி சிரித்துக் கொண்டிருப்போம். என் மைத்துனர் ஒரு நாள் என்னிடம் குறிப்பிட்டார், இது ஒரு மருத்துவ அதிசயம். நான் ஒல்லியான உன் சகோதரியிடம் மீன் எண்ணெய் என்ன, வெண்ணெய் என்ன, மால்ட் என்ன, தேன் என்ன, மீன், மாமிசம், முட்டை, மற்ற டானிக்குகள் என்ன, எல்லாவற்றையும் முயன்று பார்த்து விட்டேன். ஆயினும் அவள் ஓர் அங்குலத்தில் 100 பங்கு கூட பருக்கவில்லை. சில நாட்கள் கழித்து நான் போஸ் இல்லத்திற்கு சென்றேன். அங்கு எனக்கு சில நிமிடங்களே வேலை இருந்தது. நான் நளினி என்னை பார்க்கவில்லை என்று நினைத்து கிளம்பிக் கொண்டிருந்தேன். நான் முன்வாசலுக்கு வந்ததும் அவளுடைய பிரியமான ஆனால் கண்டிப்பு மிக்க குரலை கேட்டேன். அண்ணா, இங்கே வா. இந்த தடவை என்னிடமிருந்து நீ தப்ப முடியாது. நான் உன்னுடன் பேச வேண்டும். நான் அவள் அறையின் படிகளில் ஏறினேன். நான் ஆச்சரியப்படும்படி அவள் கண்ணீருடன் இருந்தாள். அவள், அன்புள்ள அண்ணா, நாம் பழைய சண்டைகளை மறந்து விடுவோம். இப்போது நீ ஆன்மீக பாதையில் திடமாக காலூன்றி நிற்பதைக் காண்கிறேன். எல்லா விதத்திலும் நான் உன்னைப் போலவே ஆக விரும்புகிறேன் என்றாள். அவள் நம்பிக்கையுடன் தொடர்ந்தாள். நீ இப்பொழுது பார்ப்பதற்கு ஆரோக்கியமாக இருக்கிறாய். நீ எனக்கு உதவி செய்வாயா? என் கணவர் என் அருகிலேயே வருவதில்லை. இருந்தாலும் நான் அவரை மிகவும் நேசிக்கிறேன். ஆனால் என் முக்கியமான விருப்பம் இறை வழியில் முன்னேறுவதுதான். நான் ஒல்லியாகவும் கவர்ச்சியாக இல்லாமல் இருக்க வேண்டியிருந்தாலும் சரிதான். அவளுடைய கோரிக்கை என் மனத்தை ஆழமாக தொட்டது. எங்கள் புதிய நட்பு நிலையாக வளரலாயிற்று. ஒரு நாள் அவள் தன்னை என் சிஷ்யையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினாள். என்னை நீ எப்படி வேண்டுமானாலும் பயிற்சியில் ஈடுபடுத்து. டானிக்குகளை விட நான் கடவுளையே நம்புகிறேன். அவள் கை நிறைய மருந்துகளை அள்ளிக்கொண்டு வந்து அவைகளை ஜன்னலுக்கு வெளியே இருந்த சாக்கடையில் கொட்டினாள். அவளுடைய நம்பிக்கைக்கு ஒரு சோதனையாக நான் அவளுடைய ஆகாரத்திலிருந்து மீன், மாமிசம், முட்டை எல்லாவற்றையும் விலக்கிவிடக் கூறினேன். நளினி நான் கூறிய பலவித விதிகளை கடுமையாக பின்பற்றி அநேக சிரமங்களுக்கும் மத்தியில் சைவ உணவையே ஏற்கத் தொடங்கிய பல மாதங்களுக்குப் பிறகு அவளை சந்தித்தேன். தங்கையே, நீ மனசாட்சியுடன் ஆன்மீக கட்டளைகளை அனுசரித்து வருகிறாய். உனக்கு பலன் கிடைக்கும் காலம் நெருங்கிவிட்டது. நான் குறும்பாக சிரித்தேன். நீ எவ்வளவு பருமனாக விரும்புகிறாய்? நம் சித்தி வருடக்கணக்காக தன் கால்களையே பார்க்க முடியாமல் இருக்கிறாளே, அது போலவா? இல்லை இல்லை, நான் உன்னளவு பருமனாக விரும்புகிறேன். நான் பயபக்தியுடன் பதிலளித்தேன். கடவுள் அருளால் நான் என்றும் உண்மையே பேசி வருவதைப் போலவே இப்பொழுதும் உண்மையே பேசுகிறேன். தெய்வீக ஆசீர்வாதத்தால் உன் உடல் இன்றிலிருந்து மாறுதலடையத் தொடங்கும். இன்னும் 1 மாதத்தில் அது நான் இருக்கும் அதே எடையை அடையும். என் இதயத்திலிருந்து எழுந்த இந்த சொற்கள் நிறைவேறின. 30 நாட்களில் நளினியின் எடை என் எடைக்கு சமமாயிற்று. இந்த புது ஊட்டம் அவளுக்கு அழகை கொடுத்தது. அவள் கணவர் அவளிடம் ஆழ்ந்த அன்பு கொள்ளத் தொடங்கினார். மிகுந்த அபசகுணமாக தொடங்கிய அவர்களது மன வாழ்க்கை மிக ஆனந்தமாக மாறியது. நான் ஜப்பானில் இருந்து திரும்பியதும் நான் அங்கு இல்லாதிருந்த சமயத்தில் நளினி டைபாய்டு ஜுரத்தினால் பீடிக்கப்பட்டிருந்ததை அறிந்தேன்.
அவள் வீட்டிற்கு விரைந்தேன். அவள் மிக மிக இளைத்துப் போயிருந்ததைக் கண்டு திகிலடைந்தேன். அவள் நினைவற்ற நிலையில் இருந்தாள். என் மைத்துனர் கூறினார், அவள் மனம் நோயினால் பாதிக்கப்பட்டு நினைவிழக்கும் வரை சகோதரன் முகுந்தா இங்கிருந்திருந்தால் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்று கூறிக்கொண்டிருந்தாள். மேலும் அவர் கண்ணீருடன் தொடர்ந்தார், மற்ற மருத்துவர்களும் நானும் நம்பிக்கையை இழந்துவிட்டோம். டைபாய்டு ஜுரத்தினால் பல நாட்கள் அவதிப்பட்ட பிறகு இப்பொழுது இரத்தக்கடுப்பும் சேர்ந்து கொண்டிருக்கிறது. நான் என் பிரார்த்தனைகளினால் விண்ணையும் மண்ணையும் அசைக்க முயற்சித்தேன். ஓர் ஆங்கிலோ இந்திய நர்ஸை அமர்த்தினோம். அவளுடைய முழு ஒத்துழைப்பில் நான் என் சகோதரியை நோய் தீர்க்கும் பலவித யோக முறைகளில் ஈடுபடுத்தினேன். அவளுடைய இரத்த கடுப்பு மறைந்தது. ஆனால் டாக்டர் போஸ் துக்கத்துடன் தலையசைத்தார். அவளிடம் சிந்துவதற்கு இனி இரத்தம் எதுவும் இல்லை. அவள் குணமடைந்து விடுவாள். நான் திடமாக கூறினேன், இன்னும் 7 நாட்களில் அவளுடைய ஜுரம் நின்றுவிடும். 1 வாரம் சென்ற பிறகு நளினி கண்களை திறந்து என்னை அன்புடன் நோக்கி அடையாளம் தெரிந்து கொண்டதைக் கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். அன்றைய தினத்திலிருந்து அவள் வேகமாக குணமடையத் தொடங்கினாள். அவள் தன்னுடைய வழக்கமான எடையை அடைந்தும் அவளை கிட்டத்தட்ட கொல்வதற்கிருந்த அவளுடைய வியாதியினால் ஏற்பட்ட வருந்தத்தக்க வடுவை அவள் சுமக்க வேண்டியிருந்தது. அவளுடைய கால்கள் சுவாதீனமற்றுவிட்டன. இந்திய மற்றும் ஆங்கில மருத்துவ நிபுணர்கள் அவள் குணப்படுத்த முடியாத ஒரு நொண்டி என்று அறிவித்து விட்டனர். அவளுடைய உயிருக்காக நான் இடைவிடாமல் செய்த பிரார்த்தனைகளினால் நான் களைப்படைந்திருந்தேன். நான் ஸ்ரீ யுக்தேஸ்வருடைய உதவியை கோருவதற்கு செராம்பூருக்கு சென்றேன். நான் நளினியின் நிலையை பற்றி அவரிடம் கூறியதும் அவர் கண்கள் மிகுந்த கருணையை வெளிப்படுத்தின. உன் சகோதரியின் கால்கள் இன்னும் 1 மாத முடிவிற்குள் குணமாகிவிடும், அவர் தொடர்ந்தார். அவள் துளையிடப்படாத 2 கேரட் எடையுள்ள நல் முத்தை கட்டி தன் தோலில் படும்படி அணியட்டும். நான் மகிழ்ச்சி கலந்த நிம்மதியுடன் ஸ்ரீ யுக்தேஸ்வர் காலில் விழுந்து வணங்கினேன். ஐயா, நீங்கள் ஒரு மகான். அவள் குணமாகி விடுவாள் என்ற உங்கள் வாக்கே போதும். ஆனால் நீங்கள் வற்புறுத்தினால் நான் உடனே அவளுக்கு ஒரு நல்முத்தை வாங்கி அளிக்கிறேன் என்றேன். என் குரு தலையை அசைத்தார். ஆம், அதைச் செய். அவர் என்றும் பார்த்திராத நளினியின் உடற்கூறுகளைப் பற்றியும் குணநலன்களைப் பற்றியும் சரியாக கூறத் தொடங்கினார். நான் விசாரித்தேன், ஐயா, இது சோதிட ஆராய்ச்சியா? உங்களுக்கு அவள் பிறந்த நேரம் தேதி தெரியாதே? ஸ்ரீ யுக்தேஸ்வர் முறுவலித்தார். இது இன்னும் ஆழ்ந்த சோதிடம். பஞ்சாங்கம் மற்றும் கடிகாரங்களின் சான்றுகளை சார்ந்ததன்று. ஒவ்வொரு மனிதனும் படைப்பவனின் அல்லது பேரண்ட மனிதனின் ஒரு பாகமே. அவனுக்கு பூத உடலைத் தவிர தெய்வீக சரீரம் ஒன்றும் உண்டு. சாதாரண மானிட கண்கள் பூத உடலை மட்டுமே காண்கின்றன. ஆனால் ஞானக்கண் இன்னும் ஆழமாக ஊடுருவி பிரபஞ்ச அமைப்பில் ஏய்ந்த ஒவ்வொரு மனிதனின் முழு பாகத்தையும், அதே நேரத்தில் அவனது தனி பாகத்தையும் அறிய முடியும். நான் கல்கத்தாவிற்கு திரும்பி நளினிக்கு ஒரு நல்முத்தை வாங்கி அளித்தேன். 1 மாதத்திற்கு பிறகு அவளுடைய சுவாதீனமற்ற கால்கள் முழுதும் குணமடைந்து விட்டன. என் தங்கை தன் இதயங்கனிந்த நன்றியை என் குருதேவருக்கு அறிவிக்கும்படி கூறினாள். அவர் இந்த செய்தியை மௌனமாக செவிமடுத்தார். ஆனால் நான் அவரிடம் விடைபெற்றுக் கொள்ளும் பொழுது அவர் அர்த்தம் பொதிந்த குறிப்பு ஒன்றை கூறினார். பல மருத்துவர்கள் உன் சகோதரியிடம் அவளுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். இன்னும் சில வருடங்களில் அவளுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறக்கும் என்று உறுதி கூறு என்றார். சில வருடங்கள் கழித்து நளினி மகிழ்ச்சி அடையும்படி அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இன்னும் சில வருடங்களில் இன்னுமொரு மகள் பிறந்தாள். அத்தியாயம் 26. கிரியா யோக விஞ்ஞானம். இப்பக்கங்களில் அடிக்கடி குறிப்பிடப்பட்டு வரும் கிரியா யோக விஞ்ஞான முறை நவபாரதத்தில் என் குருவின் குருவான லாகிரி மகாசயரின் மூலமாக மிகவும் பிரபலமாயிற்று. கிரியா என்னும் சமஸ்கிருத சொல்லின் மூல வார்த்தையாகிய கிரிய என்பது செய்ய, செயல் செய்ய மற்றும் எதிர்ச்செயல் செய்ய என்று பொருள்படும். இயற்கை நியதியான
காரண காரியங்கள் என்று பொருள்படும் கர்மா என்ற சொல்லிலும் அதே மூலம்தான் காணப்படுகிறது. ஆதலால் கிரியா யோகம் என்பது ஒரு குறிப்பிட்ட செயல் அல்லது சடங்கு மூலம் பரபிரம்மத்துடன் இரண்டர கலத்தல். இந்த உத்தியை விசுவாசத்துடன் பயிற்சி செய்யும் ஒரு யோகி படிப்படியாக கர்மவினை அல்லது நியதிப்படி தொடரும் காரண காரிய சமநிலைகளினால் ஆன சங்கிலி தொடரிலிருந்து விடுபடுகிறான். சில புராதன யோக விதிமுறை தடைகளினால் பொதுமக்களுக்காக எழுதப்படும் இப்புத்தகத்தில் கிரியா யோகத்தின் முழு விளக்கத்தையும் நான் கொடுக்கவில்லை. அதன் சரியான செயல்முறை யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கிரியாவானிடமிருந்தே, அதாவது கிரியா யோகியிடமிருந்தே கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இங்கு ஒரு விரிவான குறிப்பு மட்டுமே போதுமானது. கிரியா யோகம் என்பது மனித இரத்தத்திலுள்ள கரியத்தை அகற்றி பிராணவாயுவின் மூலம் புத்துணர்ச்சி பெறச் செய்யும் மன உடல் நூல் அடிப்படையிலான ஓர் எளிய முறையாகும். இந்த அதிகப்படியான பிராணவாயுவின் அணுக்கள் உயிரோட்டமாக உருமாற்றப்பட்டு மூளை மற்றும் முதுகுத்தண்டின் மையங்களையும் புத்துணர்ச்சி பெறச் செய்கின்றன. அசுத்த இரத்தம் பெருகுவதை நிறுத்துவதின் மூலம் யோகியானவன் திசுக்களின் அழிவை குறைக்கவோ தடுக்கவோ முடியும். நன்கு முன்னேறிய யோகி தன் செல்களை சக்தியாக மாற்றுகிறான். எலியா, இயேசு, கபீர் மற்றும் அநேக தீர்க்கதரிசிகள் கிரியா அல்லது அதை போன்றதொரு உத்தியில் தேர்ந்தவராயிருந்ததன் மூலம் நினைத்த மாத்திரத்தில் தங்கள் உடல்களை உருவாக்கவோ மற்றும் உருக்குலைக்கவோ செய்தார்கள். கிரியா ஒரு புராதன விஞ்ஞானம். லாகிரி மகாசயர் அவருடைய மகா குருவான பாபாஜியிடமிருந்து அதை பெற்றார். பாபாஜி இருண்ட காலங்களில் இழக்கப்பட்டிருந்த இந்த யோக முறையை மறுபடியும் கண்டுபிடித்து தெளிவுபடுத்தினார். அவர் இம்முறைக்கு எளிதாக கிரியா யோகம் என்று மறுபெயர் கொடுத்தார். பாபாஜி லாகிரி மகாசயரிடம் கூறினார், நான் இந்த 19வது நூற்றாண்டில் உன் மூலமாக இவ்வுலகிற்கு அளிக்கும் கிரியா யோகம் கிருஷ்ணர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அர்ஜுனனுக்கு அளித்த அதே விஞ்ஞான முறையின் புனருத்தாரணமாகும். பிறகு அது பதஞ்சலிக்கும், கிறிஸ்துவிற்கும், புனித யோவான், புனித பவுல் மற்றும் வேறு சீடர்களுக்கும் தெரிந்திருந்தது. பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் 2 இடங்களில் கிரியா யோகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பத்தி கூறுகிறது, உட்சுவாசத்தை வெளிச்சுவாசத்திற்கழித்து வெளிசுவாசத்தை உட்சுவாசத்திற்கழித்து யோகி 2 சுவாசங்களையும் சமனப்படுத்துகிறான். இவ்வாறு அவன் இதயத்திலிருந்து பிராணனை விடுவித்து உயிரோட்டத்தை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறான். இந்த விளக்கம் என்னவெனில், சுவாச கோஷங்கள் மற்றும் இதயத்தின் இயக்கங்களை அமைதிப்படுத்துவதன் மூலம் உடலுக்கு அதிகப்படியான பிராணனை, அதாவது உயிரோட்டத்தை கொடுத்து உடலின் தேய்வை அந்த யோகி தடை செய்கிறான். அபான வாயுவை, அதாவது கழிவு இயக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் உடலின் வளர்ச்சியினால் ஏற்படும் மாறுபாடுகளையும் தடைப்படுத்துகிறான். இம்மாதிரி அழிவையும் வளர்ச்சியையும் சமனப்படுத்தி அந்த யோகி உயிரோட்டத்தையே கட்டுப்படுத்த கற்கிறான். கீதையின் இன்னொரு பத்தி கூறுகிறது, தன் பார்வையை 2 புருவங்களுக்கிடையில் நிலைநிறுத்தி நாசித்வாரங்கள் மற்றும் சுவாசகோசங்கள் வழியாக பாயும் பிராண அபான ஓட்டங்களை சமனப்படுத்தி ஐம்பொறிகளைச் சார்ந்த மனத்தையும் புத்தியையும் கட்டுப்படுத்தி ஆசை, அச்சம், சினம் இவற்றை அறவே விட்டு பேரின்பத்தை நாடி வெளித்தோற்றங்களிலிருந்து தன்னை உள்ளிழுக்க வல்ல தியானத்தில் நிபுணனானவன் சாஸ்வதமான முக்தனாகிறான். என்றும் அழிக்க முடியாத இந்த யோகத்தை முன்னொரு அவதாரத்தில் ஞான ஒளி பெற்றவரான புராதன காலத்திய விவஸ்வத் என்பவருக்கு தானே அறிவித்து அதை அவர் தலைசிறந்த நீதி சாஸ்திர விற்பன்னராகிய மனுவிற்கு அருளினார் என்று கிருஷ்ணர் மேலும் கூறுகிறார். மனுவும் அவருக்கு பின் இந்தியாவில் சூரிய வீரர் வம்சத்தை ஸ்தாபித்த இக்ஷ்வாகுவிற்கு உபதேசித்தார். இப்படி பரம்பரையாக வந்த இந்த ராஜயோகத்தை ரிஷிகள் கலியுக ஆரம்பம் வரை
காத்து வந்தார்கள். பிறகு புரோகிதர்கள் இரகசியமாக வைத்திருந்ததாலும் மனிதனின் அசிரத்தையாலும் காலக்கிரமத்தில் இந்த புனித ஞானம் அடைய முடியாததாகிவிட்டது. யோகத்தை விளக்கியவர்களில் முதன்மையானவரான புராதன ரிஷி பதஞ்சலியால் கிரியா யோகம் 2 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் எழுதியதாவது: கிரியா யோகத்தில் உடல் ஒழுக்கம், மனவடக்கம் மற்றும் ஓங்கார தியானம் ஆகியவை அடங்கியுள்ளன. பதஞ்சலி தியானத்தில் உள்ளபடி கேட்கப்படும் பிரபஞ்ச ஒலியான ஓங்கார நாதமே இறைவன் என்கிறார். ஓம் என்பது படைக்கும் சொல், பிரபஞ்ச இயந்திரத்தின் சுழலோசை மற்றும் தெய்வீக முன்னிலையின் சாட்சியாகும். இதன் பைபிள் மேற்கோள்கள் பின்வருமாறு: உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமென் சொல்லுகிறதாவது: ஆதியில் ஜீவ வார்த்தை இருந்தது மற்றும் ஜீவ வார்த்தை பிதாவினிடத்தில் இருந்தது மற்றும் ஜீவ வார்த்தை நித்திய தேவனாயிற்று. எல்லாம் அவனாலேயே செய்யப்பட்டது. செய்யப்பட்ட எதிலும் அவனில்லாமல் செய்யப்படவில்லை. வேதங்களின் ஓங்காரம் திபெத்தியர்களின் ஹூம் என்ற புனித சொல்லாகவும், முஸ்லிம்களின் ஆமின் ஆகவும், எகிப்தியர், கிரேக்கர், ரோமானியர், யூதர், கிறிஸ்துவர்களின் ஆமன் என்ற சொல்லாகவும் ஆயிற்று. ஹீப்ரு மொழியில் அதன் பொருள் உறுதியான, நம்பிக்கையான எனப்படும். யோக மார்க்கத்தில் தொடக்க நிலையில் இருப்பவர் கூட விரைவில் ஓங்காரத்தின் அற்புதமான நாதத்தை கேட்கலாம். இந்த ஆனந்தமான ஆத்மானுபவத்தால் ஏற்படும் உற்சாகத்தின் மூலம் அவனுக்கு தான் வானுலக பிரதேசங்களுடன் தொடர்பு கொண்டிருப்பதில் நம்பிக்கை ஏற்படுகிறது. பதஞ்சலி 2வது முறை கிரியா உத்தியை அல்லது உயிர் சக்தி கட்டுப்பாட்டை இம்மாதிரி வர்ணிக்கிறார்: உட்சுவாச மற்றும் வெளிசுவாச போக்கை தனித்தனியே பிரித்து அதனால் பெறக்கூடிய பிராணாயாமத்தின் மூலம் முக்தியை பெற முடியும். புனித பவுல் அவர்களுக்கு கிரியா யோகம் அல்லது அதை போன்றதொரு உத்தி தெரிந்திருந்தது. அதன் மூலம் அவர் புலன்களில் உயிரோட்டங்களை பொருத்திவிடவோ அல்லது விடுவிக்கவோ முடிந்தது. ஆதலால் தான் அவரால் கூற முடிந்தது: நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் நம்மை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையைக் கொண்டு சத்தியமாய்ச் சொல்லுகிறேன். உடலின் எல்லா உயிர் சக்தியையும் உள்ளுக்குள்ளே மையம் கொள்ளச் செய்யும் ஒரு வழிமுறை மூலம் புனித பவுல் தினமும் ஒரு மெய்யான யோக ஐக்கியத்தை கிறிஸ்து உணர்வின் பரம ஆனந்தத்துடன் அனுபவித்தார். அந்த ஆனந்தமான உணர்வு நிலையில் தான் புலன் உணர்வு மயக்கங்களாலான மாயா உலகத்திலிருந்து விடுதலை பெற்று இறந்து இருப்பதை உணர்ந்து இருந்தார். இறைவனுடன் தோழமை கொள்ளும் ஆரம்ப நிலைகளில், அதாவது சவிகல்ப சமாதியில், ஒரு பக்தனுடைய உணர்வு நிலை பரமாத்மாவில் ஒன்றுபடுகிறது. அவனது உயிர் சக்தி உடலில் இருந்து உள்ளிழுக்கப்படுவதால் அவன் உடல் இறந்தது போல் அல்லது அசையாமலும் விரைப்பானதாகவும் தோற்றமளிக்கிறது. உயிர் துடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் தன் உடலின் நிலையை அந்த யோகி முழுவதும் உணர்ந்தே இருப்பான். ஆனால் அவன் இன்னும் உயர்ந்த ஆன்மீக நிலைகளுக்கு முன்னேறும் பொழுது, அதாவது நிர்விகல்ப சமாதியில், அவன் சாதாரண விழிப்பு உணர்வில் மிகுந்த சிரமமான உலக கடமைகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது கூட உடல் உறுதிப்பாடின்றி கடவுளுடன் தொடர்பு கொள்கிறான். கிரியா யோகம் மனிதனின் பரிணாம வளர்ச்சியை துரிதப்படுத்தும் ஒரு கருவி. ஸ்ரீ யுக்தேஸ்வர் தன் மாணவர்களுக்கு விளக்கினார். புராதன கால ரிஷிகள் பேரண்ட உணர்வு நிலையின் ரகசியம் சுவாசத்தை கட்டுப்படுத்துவதுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்தனர். இது உலக அறிவின் கருவூலத்திற்கு பாரதத்தின் ஒப்பற்றதும் சிரஞ்சீவித்தன்மையுடையதுமான பங்கு ஆகும். பொதுவாக இதயத்தின் செயலை பராமரிப்பதற்காக கிரகிக்கப்படும் உயிர் சக்தியானது மூச்சின் இடையறாத தேவைகளை ஒரு வழிமுறையினால் சாந்தப்படுத்தியும் நிறுத்தி வைத்தும் இன்னும் உயர்ந்த நிலைகளில் இயங்குவதற்காக விடுவிக்கப்பட வேண்டும். கிரியா யோகி தன் உயிர் சக்தியை மனத்தினால் மேலும் கீழும் முதுகு தண்டிலுள்ள ஆக்ஞா, விசுத்தா, அநாகதம், மணிப்பூரகம்,
சுவாதிஷ்டானம், மூலாதாரம் என்ற 6 சக்கரங்களையும் சுற்றி இயங்க வைக்கிறான். அவைகள் விசுவ புருஷனின் அடையாளமான ராசி மண்டலத்தின் 12 ராசிகளுடன் பொருந்துபவையாம். உணர்ச்சி மிக்க முதுகுத்தண்டை சுற்றி அரை நிமிடம் சுழலும் சக்தியானது மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் சூட்சுமமான முன்னேற்றத்தை கொடுக்கிறது. அந்த அரை நிமிட கிரியா இயற்கையான ஆத்ம முன்னேற்றத்தில் 1 வருடத்திற்கு சமமாகும். மனிதனின் சூட்சும அமைப்பானது யாதுமறிந்த ஞானக்கண்ணான சூரியனைச் சுற்றி வரும் 6 உட்கோள் நிலைகளுடன், அதாவது துருவ முறையில் 12 பௌதீக சூரியனுடனும் 12 ராசிகளுடனும் தொடர்பு கொண்டதாகும். இப்படி எல்லா மனிதர்களும் தனக்குள்ளே இயங்கும் உலகத்தினாலும் வெளி உலகத்தினாலும் பாதிக்கப்படுகிறார்கள். புராதன ரிஷிகள் மனிதனுடைய பூவுலக மற்றும் விண்ணுலக சூழ்நிலையானது ஒரு தொகுதியான 12 வருட சுழற்சிகளில் இயற்கையான பாதையில் அவனை முன்னேறச் செய்கிறது என கண்டுபிடித்தார்கள். சமய நூல்கள் மனிதன் பேரண்ட உணர்வு அடையவும் அவனுடைய மனித மூளை முழுமை அடைவதற்கும் இயல்பான வியாதி இல்லாத 10 லட்ச வருட பரிணாம வளர்ச்சி தேவைப்படுகிறது என பறைசாற்றுகின்றன. ஒரு நாளில் 8.5 மணி நேரத்தில் பயிலப்படும் 1000 கிரியைகள் ஒரு யோகிக்கு 1000 வருடங்களில் ஏற்படும் இயற்கையான பரிணாம வளர்ச்சியின் பலனை கொடுக்கின்றன. 3,65,000 வருடங்களில் ஏற்படும் பரிணாம வளர்ச்சி ஒரே வருடத்தில் கிடைக்கிறது. 3 வருடங்களில் ஒரு கிரியா யோகி அறிவுடன் கூடிய தன் முயற்சியால் 10 லட்சம் வருடங்களில் இயற்கை கொடுக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சியை அடைகிறான். இந்த கிரியாவின் குறுக்கு வழி மிக்க ஆழ்ந்த முறையில் முன்னேற்றமடைந்த யோகிகளால் மட்டுமே செயல்படுத்த முடியும். ஒரு குருவின் வழிகாட்டுதலுடன் அம்மாதிரியான யோகிகள் மிக தீவிரமான பயிற்சியால் ஏற்படும் சக்தியை தாங்குவதற்கு தங்கள் உடலையும் மூளையையும் மிகுந்த கவனத்துடன் பக்குவப்படுத்தி இருப்பார்கள். தொடக்க நிலையில் இருக்கும் கிரியா யோகி அவனுடைய யோக பயிற்சியை 14 - 24 தடவைகள் மட்டுமே தினந்தோறும் 2 முறைகள் செய்கிறான். அநேக யோகிகள் 6, 12, 24 அல்லது 48 வருடங்களில் முக்தி அடைகிறார்கள். முழு ஞானத்தை அடைவதற்கு முன்னால் இறந்துவிடும் ஒரு யோகி தன்னுடைய கடந்த கால கிரியையின் முயற்சியினால் விளையும் நல்ல கர்ம பலனை தன்னுடன் எடுத்துச் செல்கிறான். அவனுடைய புது வாழ்க்கையில் அவன் இயற்கையாகவே அவனுடைய எல்லையற்ற லட்சியத்தை நோக்கி செலுத்தப்படுகிறான். சாதாரண மனிதனுடைய உடல் ஓர் 50 வாட் விளக்கை போன்றது. அதனால் அதிகப்படியான கிரியா பயிற்சியினால் உற்பத்தி செய்யப்படும் 1000 கோடி வாட் சக்தியை தாங்க முடியாது. கிரியாவின் இந்த எளிய மற்றும் குறையில்லாத பயிற்சிகள் படிப்படியாகவும் முறையாகவும் அதிகரிக்கப்படும் போது மனிதனின் உடல் சூட்சமமாக நாளுக்கு நாள் மாறுகிறது. இறுதியில் பரமாத்மாவின் முதல் ஸ்தூல செயல் வெளிப்பாடான பேரண்ட சக்தியின் வரையற்ற ஆற்றலை வெளிப்படுத்தும் தகுதி உடையதாகிறது. கிரியா யோகமானது தவறாக வழிகாட்டப்பட்ட சில அதி உற்சாகிகளால் கற்றுக் கொடுக்கப்படும் விஞ்ஞான முறைக்கு ஒவ்வாத சுவாச பயிற்சிகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. சுவாச கோஷங்களில் பலவந்தமாக மூச்சை நிறுத்தி வைப்பது இயற்கைக்கு மாறுபட்டது என்பதுடன் நிச்சயமாக துன்பகரமானதுமாகும். ஆனால் கிரியா பயிற்சி முதலிலிருந்தே அமைதி அளிப்பதுடன் முதுகுத்தண்டில் இதமான உணர்வுகளுடன் கூடிய புத்துணர்ச்சியையும் அளிக்கிறது. புராதன யோக உத்தி சுவாசத்தை மனோசக்தியாக மாற்றுகிறது. ஆன்மீகத் துறையில் முன்னேற்றமடைந்த ஒருவன் சுவாசத்தை ஒரு மன தத்துவமாகவும் மனத்தின் செயலாகவும் கனவு சுவாசமாகவும் அறிந்துணர முடியும். மனிதனின் சுவாசத்தின் வேகத்திற்கும் அவனுடைய உணர்வு நிலைகளின் மாறுதல்களுக்கும் உள்ள விகிதாச்சார தொடர்பிற்கு அநேக உதாரணங்கள் காட்ட முடியும். ஒரு மனிதனின் கவனம் முழுவதும் ஆழ்ந்திருக்கும் பொழுது, உதாரணமாக நெருக்கமான தொடர்புடைய அறிவுபூர்வமான விவாதத்தை ஆழ்ந்து கவனித்தலின் போதும் அல்லது சில நுட்பமான அல்லது கடினமான உடற்சாகச செயலில் ஈடுபட முயலும் போதும் தானாகவே மிகவும் மெதுவாக சுவாசிக்கிறான். கவனத்தின் நிலைத்த தன்மை மெதுவான சுவாசத்தை சார்ந்திருக்கிறது. அச்சம், காமம்,
சினம் ஆகிய தீங்கு விளைவிக்கக்கூடிய உணர்ச்சி நிலைகள் வேகமான ஒழுங்கற்ற சுவாசங்களை தவிர்க்க முடியாமல் விளைவிக்கின்றன. மனிதன் ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 18 முறைகள் சுவாசிக்கிறான். மாறாக அமைதியற்ற குரங்கு நிமிடத்திற்கு 32 முறைகள் சுவாசிக்கின்றது. யானை, ஆமை, பாம்பு மற்றும் நீண்ட காலம் உயிர் வாழும் உயிரினங்களின் சுவாச வேகம் மனிதனை விட குறைவானது. உதாரணமாக 300 வருட வயதை அடையும் ஒரு ராட்சச ஆமை நிமிடத்திற்கு 4 முறைகள் மட்டுமே சுவாசிக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்தினால் ஏற்படும் புத்துணர்ச்சியின் விளைவுகள் மனிதனுக்கு தன் உடலையும் சுவாசத்தையும் பற்றிய தற்காலிக உணர்வற்ற நிலையினால் தான் உண்டாகிறது. தூங்கும் மனிதன் ஒரு யோகியாகிறான். ஒவ்வொரு இரவும் அவன் தன்னை அறியாமலேயே தன் சரீர அடையாளத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு மூளையின் முக்கியமான பாகத்திலும் முதுகுத்தண்டின் 6 உபசக்கர சக்தி மையங்களிலும் உள்ள நலம் தரும் மின்னோட்டங்களுடன் தன் உயிர் சக்தியை சங்கமிக்கச் செய்யும் யோக சடங்கை செய்தவனாகின்றான். இவ்வாறாக தூங்குகிறவன் தனக்கு தெரியாமலேயே எல்லா உயிர்களையும் காக்கும் பேரண்ட சக்தியால் புத்துணர்ச்சி அளிக்கப்படுகிறான். தன்னிச்சை உடைய யோகி தூங்குகிறவன் மந்த நடையில் உணர்வின்றி செயல்படுவது போல் அல்லாமல் ஓர் எளிய இயற்கையான முறையை உணர்ந்து செய்கிறான். கிரியா யோகி அவனுடைய உத்தியை பயன்படுத்தி தன் எல்லா உடல் செல்களிலும் அழிவில்லாத ஒளியை கொடுத்து நிரப்பி அவைகளை ஆன்மீக காந்த சக்தியை பெற்ற நிலையில் வைக்கிறான். அவன் விஞ்ஞான முறையில் சுவாசத்தை அவசியமில்லாததாக செய்கிறான் மற்றும் அவன் உறக்கம், உணர்வின்மை அல்லது மரணம் ஆகிய எதிர்மறையான நிலைகளுக்கு செல்வதில்லை. மாயை அல்லது இயற்கையின் நியதிக்கு உட்பட்டுள்ள மனிதர்களிடம் உயிர் சக்தி வெளி உலகத்தை நாடியே ஓடுகிறது. அவ்வோட்டங்கள் புலன்களால் தவறாக பயன்படுத்தப்பட்டு வீணாக்கப்படுகின்றன. கிரியா யோக பயிற்சி இவ்வோட்டத்தை திசை திருப்புகிறது. உயிர் சக்தியானது உட்பெருவெளிக்கு மனத்தினால் வழிகாட்டப்பட்டு முதுகுத்தண்டின் நுட்பமான சக்திகளுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது. இவ்விதமான வலுவூட்டப்பட்ட உயிர் சக்தியினால் யோகியின் உடல் மற்றும் மூளையின் செல்களும் ஆன்மீக அமுதத்தால் புத்துணர்ச்சி பெறுகின்றன. தகுந்த உணவு, சூரிய ஒளி மற்றும் பொருத்தமான எண்ணங்கள் மூலமாக இயற்கை மற்றும் அவளுடைய தெய்வீக திட்டத்தால் மட்டுமே வழிநடத்தப்படும் மனிதர்கள் சாதாரணமாக 10 லட்சம் வருடங்களில் ஆத்ம அனுபூதியை அடைகிறார்கள். மூளையின் அமைப்பில் ஒரு சிறு பண்பு மாற்றம் ஏற்படுவதற்கு கூட 12 வருட சாதாரண ஆரோக்கிய வாழ்க்கை தேவைப்படுகிறது. மனிதனின் மூளை இருப்பு தேவையான அளவு தூய்மை அடைந்து பேரண்ட உணர்வை வெளிப்படுத்தும் தகுதி பெற 10 லட்சம் சூரிய மீட்சிகள் வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. இருந்தபோதிலும் ஆன்மீக விஞ்ஞானத்தை பயன்படுத்தி ஒரு கிரியா யோகி இயற்கையின் விதிகளை நீண்ட காலம் கவனமாக பின்பற்ற வேண்டிய அவசியத்தில் இருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொள்கிறான். ஆன்மாவை உடலுடன் இணைக்கும் மூச்சின் இழையை அவிழ்ப்பதன் மூலம் கிரியா ஆயுளை நீட்டிக்கவும் உணர்வை எல்லையற்று விரிவுபடுத்துவதற்கும் பயன்படுகிறது. இந்த யோக உத்தி மனத்திற்கும் விஷயங்களில் சிக்குண்ட புலன்களுக்கும் இடையே ஏற்படும் பலப்பரீட்சையை வெற்றி கொண்டு பக்தனுக்கு முடிவற்ற பேரின்பத்தை திரும்பவும் உரிமையாக்குகிறது. பிறகு அவன் தன் உண்மையான நிலை சரீர கூட்டினாலோ அல்லது சுவாசத்தினாலோ கட்டுப்படுத்தப்படவில்லை என அறிகிறான். இயற்கையின் அடிப்படை கட்டாயமான காற்றிற்கு அழியும் மனிதன் அடிமைப்பட்டுள்ளதன் சின்னமே சுவாசம்தான். கிரியா யோகி உடலையும் மனத்தையும் ஆளும் வல்லமை உடையவனாகி இறுதி பகைவனான மரணத்தையும் முடிவில் வெற்றி கொள்கிறான். ஆதலால் மனிதர்களை உண்ணும் மரணத்தை நீ உண்டு விடு. மரணம் மடிந்த பின்னே மடிவது என்பது இங்கில்லை. உள்மன நோக்கு அல்லது மௌனத்தில் அமர்ந்திருத்தல் என்பது உயிர் சக்தியின் மூலம் ஒரு சேர இணைக்கப்பட்ட மனத்தையும் புலன்களையும் பலவந்தமாக பிரிக்க முயற்சிக்கின்ற அறிவியலுக்கு பொருந்தாத ஒரு வழியாகும். ஆழ்ந்து சிந்தனை செய்யும் மனம் தன் தெய்வீக நிலைக்கு திரும்ப முயற்சி செய்யும் பொழுது
உயிரோட்டங்களினால் இடைவிடாமல் புலன்களை நோக்கி இழுக்கப்படுகிறது. மனத்தை உயிர் சக்தியின் மூலம் நேரடியாக அடக்குவதால் கிரியாவானது பரம்பொருளை அடைவதற்கான மிக எளிதான, மிக்க ஆற்றல் வாய்ந்த மற்றும் அறிவியலுக்கு உகந்த பெருவழியுமாகும். இறைவனை அடைவதற்கான சாத்திர பாதை மாட்டு வண்டி போன்று மந்தமானது, நிச்சயமற்றது. இதற்கு மாறாக கிரியா யோகத்தை ஆகாய விமான வழி என்றே சரியாகச் சொல்லலாம். யோக விஞ்ஞானம் மனத்தை ஒருமுகப்படுத்தும் அனைத்து விதங்களிலிருந்தும் மற்றும் தியான முறைகளிலிருந்தும் பெறக்கூடிய அனுபவ அறிவை அடிப்படையாக கொண்டது. யோக முறை சாதகனை அவன் விருப்பப்படி ஒளி, ஓசை, நாற்றம், சுவை, ஊறு என ஐம்புலன்களாகிய தொலைபேசிகளுக்கு செல்லும் உயிரோட்டத்தை இயக்கவோ நிறுத்தவோ திறன் படைத்தவனாக்குகிறது. புலன்களை துண்டித்துவிடும் இந்த ஆற்றலை பெற்று யோகியானவன் தன் மனத்தை வேண்டும் பொழுது தெய்வீக ஆதிக்கத்துடன் ஒன்றச் செய்வதையோ அல்லது உலக விஷயங்களில் செலுத்துவதையோ எளிது என்று உணர்கிறான். அதன்பின் அவன் தன் விருப்பத்திற்கு மாறாக உயிர் சக்தியினால் முரட்டுத்தனமான உணர்ச்சிகளும் அமைதியற்ற எண்ணங்களும் கூடிய சாதாரண உலகிற்கு திரும்பி கொண்டு வரப்படுவதில்லை. முன்னேற்றமடைந்த ஒரு கிரியாயோகியின் வாழ்க்கை அவனுடைய கடந்த கால வினைகளின் பலன்களினால் பாதிக்கப்படுவதில்லை. ஆனால் அவனுடைய ஆத்மாவின் வழிகாட்டுதலால் மட்டுமே இயக்கப்படுகிறது. இவ்விதமாக சாதகன் சாதாரண வாழ்க்கையின் அகங்கார நல்வினை தீவினைகளால் ஏற்படும் மந்தமான பரிணாம வளர்ச்சியை பருந்தின் இதயம் கொண்டவர்களுக்கு பெருஞ்சுமையாகவும் நத்தை வேகமாகவும் தோன்றுவதை தவிர்க்கிறார். உயர்ந்த முறையான ஆன்மீக வாழ்வு யோகியை விடுதலை அடையச் செய்கிறது. தன் அகங்கார சிறையிலிருந்து விடுபட்டு அவன் எங்கும் நிறைந்த பிரம்மத்தின் எல்லையற்ற காற்றை நுகர்கிறான். அதனுடன் ஒப்பிடும் பொழுது இயல்பான வாழ்க்கையின் அடிமை நிலை தாழ்வுபடுத்தும் கதியில் அமைந்துள்ளது. மனிதன் தன் வாழ்வை வெறும் பரிணாம நியதிக்கு உட்படுத்திக் கொண்டால் அவன் தீவிர முன்னேற்றமடைய இயற்கையிடமிருந்து எந்த சலுகையையும் வலிந்து பெற முடியாது. அவனுடைய மனத்தையும் உடலையும் இயக்கும் விதிகளுக்கு விரோதமாக தவறு செய்யாமல் வாழ்ந்தாலும் கூட இறுதியான விடுதலையை அடைய அவனுக்கு மாறு வேஷங்களுடைய பல பிறவிகளாலான 10 லட்சம் வருடங்கள் தேவைப்படுகிறது. ஓர் 1000 வருடங்களை வெறுப்புடன் நோக்குபவர்களுக்கு ஆன்ம தனித்தன்மையை வேண்டி உடல் மற்றும் உள்ளத்துடன் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கும் ஒரு யோகியின் தூர தரிசன முறைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. இந்த காலக்கணக்கு ஆன்மாவுடன், ஏன் இயற்கையுடனும் கூட இணக்கமில்லாமல் வாழும் சாதாரண மனிதனுக்கு இன்னும் அதிகரிக்கும். தவிரவும் செயற்கையான சிக்கல்களில் ஈடுபட்டு அவனுடைய எண்ணங்களாலும் உடலாலும் இயற்கையின் இனிமையான நல்லுணர்வு நிலையை மீறுகிறான். அப்படிப்பட்டவனுக்கு விடுதலை பெற 20 லட்சம் ஆண்டுகள் கூட போதுமானதல்ல. சாதாரண மனிதன் தன் உடல் ஒரு ராஜ்யம் என்றோ, அந்த ராஜ்யம் தன் கபாலமாகிய அரியணையில் வீற்றிருந்து முதுகு தண்டிலுள்ள 6 சக்கரங்கள் அல்லது உணர்வு மையங்கள் என்ற பிரதிநிதிகளின் மூலமாக ஆத்மா என்ற சக்கரவர்த்தியால் ஆளப்படுகிறது என்றோ அநேகமாக அல்லது ஒருபொழுதும் உணர்வதில்லை. இந்த தெய்வீக ஆட்சி கீழ்படிதலுள்ள குடிமக்களின் கூட்டத்தின் மீது பரவியுள்ளது. அவையாவன, தானே இயங்குவது போல் தோன்றினாலும் நிச்சயமான அறிவை இயற்பண்பாக பெற்று அதன் மூலம் அவை உடல் வளர்ச்சி, மாற்றம், தேய்வு ஆகிய எல்லா கடமைகளையும் ஆற்றும் 27 லட்சம் கோடி செல்கள், அடித்தளத்தில் உதிக்கும் 5 கோடி எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் மனிதனின் சராசரி வயதான 60 வருடங்களில் மனித உணர்வில் மாறுபாடான நிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள். இந்த ஆன்ம சக்கரவர்த்திக்கு எதிராக மனித சரீரத்தில் அல்லது மனத்தில் ஏற்படும் வெளிப்படையான புரட்சி நோய் அல்லது விபரீத எண்ணத்தின் உருவத்தில் வெளிப்படுமாயின் அது எளிய குடிமக்களின் விசுவாசமற்ற தன்மையினால் அல்ல.
மனிதனுக்கு ஆன்மாவுடன் கூடவே மறுபடியும் மாற்ற முடியாதபடி அளிக்கப்பட்ட தனித்தன்மையை அல்லது சுதந்திரத்தை கடந்த காலத்திலோ அல்லது நிகழ்காலத்திலோ தவறாக பயன்படுத்தியதன் விளைவேயாகும். தன்னை ஓர் அற்பமான அகங்காரத்துடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டு மனிதன் தானே நினைப்பதாகவும் தீர்மானிப்பதாகவும் உணர்வதாகவும் உணவை செரிப்பதாகவும் தன்னைத்தானே உயிருடன் வைத்துக் கொண்டிருப்பதாகவும் நினைத்துக் கொள்கிறான். தன்னுடைய சாதாரண வாழ்வில் தான் கடந்த கால கர்ம வினைகளாலும் இயற்கை அல்லது சூழ்நிலையாலும் ஆட்டுவிக்கப்படும் ஒரு கைப்பொம்மை மட்டுமே அன்றி வேறல்ல என்பதை சிந்தித்து ஒருபோதும் ஒப்புக்கொள்வதில்லை. ஓரளவு சிந்தனை செய்தாலும் கூட போதும். ஒவ்வொரு மனிதனுடைய அறிவுபூர்வமான எதிர்ச்செயல்கள், உணர்ச்சிகள், மனநிலைகள் மற்றும் பழக்கங்கள் கடந்த கால காரணங்களின் வெறும் விளைவுகளே. இக்காரணங்கள் இப்பிறவியிலோ அல்லது முற்பிறவியிலோ விளைவிக்கப்பட்டவையே. இருந்த போதிலும் இம்மாதிரியான பாதிப்புகளுக்கும் மேலே அவனது அரச ஆன்மா மிக உயர்ந்த நிலையில் உள்ளது. கிரியா யோகி நிலையற்ற உண்மைகளையும் விடுதலைகளையும் உதறி தள்ளி எல்லா மாயையையும் கடந்து தடைகள் அற்று தன்னுள் நிலை பெறுகிறான். உலக சமய நூல்கள் மனிதன் சீர்கேடு அடையும் உடல் அல்ல, ஆனால் என்றும் வாழும் ஆன்மா என பறைசாற்றுகின்றன. அவன் சமய நூல்களின் கூற்று நிரூபிக்கப்படுவதற்கு கிரியா யோகத்தில் ஒரு வழியை காண்கிறான். சங்கரர் அவருடைய புகழ்பெற்ற சதஸ்லோகியில் வெளிப்படை சடங்கு அஞ்ஞானத்தை அழிக்க முடியாது, ஏனெனில் அவைகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை அல்ல என எழுதியுள்ளார். அனுபூதி ஞானமே அறியாமையை நீக்கும். ஞானம் என்பது ஆராய்ச்சி இல்லாமல் வேறு வழியில் தோன்ற முடியாது. நான் யார்? இப்பிரபஞ்சம் எப்படி தோன்றியது? அதை உண்டாக்கியவர் யார்? அதனுடைய பௌதீக காரணம் யாது? இவ்விதமான விசாரணைதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் புத்தியிடம் பதில் இல்லை. ஆதலால் ரிஷிகள் ஆத்ம விசாரணைக்காக யோக முறையை உருவாக்கினர். உண்மையான யோகியொருவன் தன் எண்ணங்கள், இச்சைகள், உணர்ச்சிகள் யாவற்றையும் உடல் ஆசைகளுடன் தவறாக ஒன்றுபடுவதிலிருந்து தடுத்து தன் மனத்தை முதுகுத்தண்டின் ஆலயங்களில் உள்ள உயர் உணர்வு சக்திகளுடன் பிணைத்து கடவுள் வழிவகுத்தபடி இவ்வுலகில் வாழ்கிறான். அவன் கடந்த காலத்தின் தூண்டுதல்களினாலோ அல்லது மனிதனின் மடமையினால் உண்டாகும் புது ஆவல்களினாலோ உந்தப்படுவதில்லை. அவனுடைய தலையாய விருப்பம் பூர்த்தியாகி அவன் இறுதியான புகலிடமாம் வற்றாத ஆனந்தமய பிரம்மத்தில் பத்திரமாக இருக்கிறான். யோகத்தின் நிச்சயமானதும் முறையானதுமான திறனை பற்றி குறிப்பிடும்போது கிருஷ்ணர் தொழில்நுட்ப வல்லுநரான யோகியை இவ்வாறு புகழ்கிறார். யோகி என்பவன் உடலை கட்டுப்படுத்தும் தவசிகளை விட மேலானவன். ஞான மார்க்கத்தை அல்லது கர்ம மார்க்கத்தை பின்பற்றுபவர்களை விடவும் கூட மேலானவன். ஓ சீடன் அர்ஜுனா, நீ யோகியாவாய். கிரியா யோகம் கீதையில் அடிக்கடி புகழப்பட்டிருக்கும் உண்மையான வேள்வியாகும். யோகியானவன் தன் மனித இச்சைகளை ஒப்பு ஓமையற்ற இறைவனுக்கு அர்ப்பணித்த அத்வைத வேள்வித்தீயில் இடுகிறான். இது எல்லா கடந்த கால மற்றும் நிகழ்கால இச்சைகளையும் இறையன்பு தீயினால் எரிக்கும் ஓர் உண்மையான யோக வேள்வி சடங்கு ஆகும். முடிவான இந்த தீ எல்லா மனித மதிமயக்கங்களையும் பலியாக ஏற்றுக்கொண்டு மனிதனை களங்கத்திலிருந்து தூய்மைப்படுத்துகிறது. அவனுடைய உருவகமான எலும்புகளிலிருந்து இச்சை எனும் எல்லா சதையும் நீக்கப்பட்டு கர்மவினை எனும் எலும்புக்கூடு நோய் தடையாகிய ஞானம் என்கிற சூரியனால் வெளுக்கப்பட்டு மனிதனின் முன்பும் படைத்தவனின் முன்பும் தீங்கற்றவனாகி கடைசியில் அவன் புனிதனாகிறான்.